சசி சார், நீங்கள் சிம்ரனை பற்றி சொன்னீங்க, நான் ஏன் சிம்ரன் கூட நடிக்கக்கூடாது அப்படின்னு. அவங்களும் உங்கள் கூட நடிக்க ஒத்துக்கிட்டாங்க, கதை நல்ல இது. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பார்த்த வியந்த விஷயம் என்ன விஷயம்? அது வந்து ரொம்ப சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு ஏஜ்டாகவும் நடிச்சிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் சிம்ரன் ரசிகரா? எடுத்தோன்னே எங்களை பற்றியெல்லாம் கேட்கல, நீங்கள் சிம்ரன் முதல்ல பேச போகிறது யார் அப்படின்னா இந்த ஆடலே போயிடலாம் நினைக்கிறேன். ஆவேசம் படம் வந்து கேரளாவில் எந்த அளவுக்கு பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் கிடைச்சதோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருந்தும் அந்த படத்துக்கு வந்து பெரிய வரவேற்பு கிடைச்சது. ஸோ அதில் வந்து ஃபகத் ஃபாசில் கூட பயங்கர அதகலம் பண்ணவர் தான் மிதுன். ஸோ ரங்கன் சேட்டாவுக்கு ரொம்ப செல்லமான ஒரு பிபியா அந்த படம் முழுக்க இருப்பார். ஸோ கேஜிஎஃப்ல வந்து அந்த மியூசிக் வந்து எப்படி எஸ்ஸுக்கு பயங்கர கனெக்ட் ஆச்சோ, அவருக்கு அப்புறம் அந்த மியூசிக் சொந்தக்காரர் வந்து அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிதுன் தான். ஸோ அவருடைய முதல் தமிழ் படம், இதில் அவருடைய டப்பிங்கும் அவரே பேசியிருக்காரு. ஸோ ரொம்ப அத்தன்டிக்கான விஷயங்களாக இருக்குன்றதை வந்து ட்ரெய்லர் ஸ்னீக் பீக்லாம் பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. வெல்கம் டு தமிழ் சினிமா ப்ரோ. ஸோ அப்படியே வாங்க, படத்தோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். வெல்கம். டூரிஸ்ட் ஃபேமிலி மே 1க்கு ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இது என்னோட 2வது படம். எல்லாமே புதுசாக இருந்தது. ஒரு புது இண்டஸ்ட்ரி, புது லாங்குவேஜ், டீமாகவும் எல்லாரும் பயங்கர கோஆப்ரேட்டிவாக. ஃபஸ்ட் இந்த படம் பண்ணணும் ஒரு இது வந்தது அபி ப்ரோவோட நரேஷன் தான். அவருக்கு இந்த படத்து மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்தாங்களோ அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி நான் தான் செட்டில் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். நான் வெளியில் காட்டல, ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால தான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்காம ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த இந்த அபி ப்ரோ மட்டும் இல்லைன்னா இந்த கேரக்டர் என்னால் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி 2வது படம் சசி சார் கூடயும் சிம்ரன் மேம் கூடயும் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ண முடிஞ்சதில் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு தோணுது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஆவேசம் மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படம் கிடைக்காது. ஸோ அதை மாதிரி எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு செகண்ட் படமும் கிடைக்காது. அதில் நான் ரொம்ப பிளஸ்டாக இருக்கேன். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. ஸோ ஷான் ரோல்டன், மோகன் ராஜன், இந்த காம்பினேஷன் வந்து பயங்கர சென்சேஷன் சமீபமாக. அதுக்கு உதாரணங்களாக பல படங்கள் இருக்குது. குட் நைட்டாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், லப்பர் பந்தாக இருக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து டூரிஸ்ட் ஃபேமிலிலையும் வந்து எல்லா பாடல்களும் மோகன் ராஜன் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க, ஷான் ரோல்டன் அவர்களோட இசையில். ஸோ $1 மில்லியன் அசோசியேட் பண்ணுற இந்த காம்போக்கு இது 3வது படம். ஸோ ஹேட்ரிக்காக மியூசிக்கலாகவும் இந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ பாடலாசிரியர் திருமிகு மோகன் ராஜன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எனக்கு இந்த மேடை ரொம்ப ரொம்ப முக்கியமான மேடை. ஏன்னா ஈசனில் வந்து ஜில்லா விட்டு ஜில்லான்னு ஒரு பாட்டு, அதை வச்சுக்கிட்டு நானும் ஜேம்ஸ் சாரும் வந்து சார் இது அந்த படத்துலேருந்து எடுத்துட்டாங்க, நாங்கள் எந்த படத்துக்கு எழுதணுமோ அந்த படத்துலேருந்து எடுத்தாச்சு. இது நிறைய முறை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆனால் இந்த ஸ்டேஜில் நான் சொல்லணும், அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து ஜேம்ஸ் சார் எனக்கு கால் பண்ணுறாரு, டே ஈசன் படத்தில் இந்த படம் பாட்டு வருது, சசிகுமார் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பி. அந்த மூமெண்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஜேம்ஸ் சார் ஸ்டுடியோவில் பாட்டு கேட்டு வேற ஒரு பாட்டுக்காக வந்துட்டு இவர் தான் இந்த பாட்டு எழுதணும்னு எனக்கு வந்து ஜேம்ஸ் சார் ஸ்டுடியோவில் வந்து சார் வந்து எனக்கு கை கொடுத்தாங்க. அந்த லிஃப்ட் வந்து நான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நிறைய பாடல் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு அடையாளமாக எதுவுமே அமையாது. அது அந்த டைமில் யுவன் சார் ஸ்டுடியோவில் ஒருத்தர் வராரு, ஆனால் நான் படம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் தான் பாட்டு எழுதுவீங்கன்னு ஒரு கேரக்டர் சொல்லுது. சரிங்க கண்டிப்பாக பண்ணலாம் நண்பா அப்படின்னு நான் பேசும்போது, அதே மாதிரி குட் நைட்னு ஒரு படம் ஆரம்பிக்கும்போது அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி எனக்கு எல்லா பாட்டையும் கொடுத்த யுவராஜ் இந்த மேடையில் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவர் தயாரித்து என்ன வந்து ஒரு பெரிய அடையாளப்படுத்தின ஒரு பாட்டை கொடுத்த சசிகுமார் சார் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு பெரிய நெகிழ்ச்சியாக இருந்தது. நான் அபி வந்து கதை சொன்னவொடனே நான் யார் ஹீரோன்னு கேட்கும்போது சசிகுமார்னோட மனசுக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டேன், இது ஒரு பெரிய அவருக்கு கொடுக்குற ஒரு நன்றி கடனாக நான் இந்த படத்துக்கு நான் பெருசாக வேலை செய்யணும், அது கண்டிப்பாக அது ஒரு சிறப்பான படமாக வரும். அதனால நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீ சொன்னதை மட்டும் எடுத்துரு அபி, கண்டிப்பாக இது ஒரு வேறு லெவல் மூவியாக வரும் அப்படிங்கிற மாதிரி நான் ரெக்வஸ்ட் வச்சேன். அபி சொன்ன மாதிரி சொன்னதை தாண்டி 2 மடங்கு சூப்பராக எடுத்திருக்காப்புல. ஏன்னா நிறைய பேர் கதை நேரேஷன் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்டோரி விஷுவலாக பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துடும், ஆனால் அந்த தப்பு கண்டிப்பாக இதில் நடக்கலைங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பெருசாக இருக்குது.
அதுக்கு வந்து அபிக்கு பெரிய நன்றி. ஏன்னா எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் நல்லா வரும்போது தான் அது ஒரு ஹாப்பியாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண முடியும். ஸோ அது இயக்குனருக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன். சின்ன பையன்தான், ஆனால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய இயக்குனராக வரப்போகிறாரு. ஸோ சசிகுமார் சார் இதில் இருக்கிறதுல எங்களுக்கு பெரிய ஹாப்பி. அது எனக்கு தனிப்பட்ட முறையில் பயங்கர ஹாப்பி. அதே மாதிரி யுவராஜோட இன்னொரு ப்ரொடியூசர்ஸ் மகேஷ், அப்போ அவர் வந்து ஒரு முறை குட் நைட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது என்னை பார்த்துட்டு 3 பாட்டு முடிச்சிட்டோம் அப்போன்ட்டு, ஆனால் நீங்கள் என்னென்ன பாட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அவருக்கு வந்து என்னென்னா இதில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்காரு. நான் அதுக்கப்புறம் பாட்டு லிஸ்ட்லாம் சொன்னோன்னே, ஓ இத்தனை பாட்டு எழுதியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். என்னதான் யுவராஜ் முடிவு எடுத்தாலும் அதுக்கு வந்து ரொம்ப உடந்தையாக இருந்து சப்போர்ட் பண்ண மகேஷ்க்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். அடுத்தது ஷாண்டோல்டன். நான் வந்து அவர் மொட்டை மாடியில் ஒரு பாட்டு பாடுவார், அந்த யூடியூப்பில் வந்து பயங்கர வைரல். நான் அது பயங்கர ஃபேன். இவரோட எப்படா வேலை செய்வோம், இந்த மாதிரி ஒரு கம்போசருக்கெலாம் நம்ம கண்ணிலே படமாட்டேங்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது. நாங்கள் வந்து முதல் முறையாக தீரன்லேயே நாங்கள் வேலை செய்ய வேண்டியது, அது மிஸ் ஆச்சு. நான் அப்படியே கைக்கு வந்தது அப்படியே நம்மளை கைவிட்டு போயிடுச்சேன்னு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருந்தது. அப்புறம் பொன்குமார் மூலிமா 1947 வந்து ஒரு 2 பாட்டு முடித்தோம். அதுக்கப்புறம் வந்து குட் நைட் ஆரம்பிச்சது, யுவராஜ் வந்தார், அப்புறம் விநாயக் பேசணும். அப்போ வந்து ஷாண்டோல்டன் மியூசிக்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் நாங்காலி, சில்மாக்கா வேற எனக்கு ஒரு பெரிய திருப்பு முனையே கொடுத்தது. அது ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஷாண்டோல்டன் ஐயா வந்து அவரோட வேலை செய்கிறதே வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நான் வந்து நாங்கள் செய்கிற பாட்டு வந்து பாட்டை முடிச்சுட்டு பேசுகிற விஷயங்கள் அவரை நான் வந்து அதிகமாக ரசித்தது. அவரோட ஸ்பீச்சுக்கு வந்து நான் பயங்கர ஃபேன். அவ்வளோ விஷயங்களை நான் கேதர் பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே அவர் என்ன பேசினாலும், ஐயா பாட்டு அப்புறம் எழுதிக்கலாம், நாங்கள் முதல்ல பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த மூடுக்கு எப்படி ஒரு 1 hour பேசிட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டில் உட்காருவோம். சில நேரம் பாட்டு முடிச்சுட்டு உட்காந்து பேசுவோம். எனக்கு அந்த பேச்சு வந்து சில நேரம் வந்து என்னால் போக முடியாது கம்போசிங்க்கு. அது மிஸ் ஆகும்போது நான் வந்து கம்போசிங் கூட எனக்கு ஃபீலாக இருக்காது, ஐயா பேசுகிற டைமை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த $1 million இது ஒரு ஹேட்ரிக் படமாக கண்டிப்பாக அமையும். குட் நைட் லவ்வருக்கு நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. கண்டிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி உங்களுக்கு படம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய டாக் இருக்குது, அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பேச்சை உருவாக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை தயாரித்த யுவராஜ், மகேஷுக்கு பெரிய நன்றிகள். எல்லாருக்கும் ஒரு நினைவு படமாக கண்டிப்பாக இது இருக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நன்றி. படத்துடைய தயாரிப்பாளர்களான திருமிகு மகேஷ்ராஜ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஸோ இது 3வது படம், குட் நைட் லவ்வர் அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி எங்களோட காம்பினேஷனில். ஸோ 2 பெரிய நல்ல ஹிட் படம் கொடுத்துருந்தோம். ஸோ இதுவும் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல். அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து சசிகுமார் சாருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய டைரக்டர், அவர் ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவர் வந்து எங்களோட ப்ராஜெக்டில் வந்து சைன் ஆகி பண்ணது வந்து ரொம்ப பெரிய ஒரு கிரெடிட் எங்களுக்கு. ஸோ அதே மாதிரி எங்களோட கம்பெனியில் சார் வந்து சேர்ந்து படம் பண்ணிவிட்டு ஒரு 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 ஹிட் மூவி கொடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா அடுத்து நிறைய லைனப்ஸ் வந்து எங்களோட கம்பெனியில் $1 million MRPயில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சாருக்கும் வந்து இப்படி ஒரு நல்ல கம்பெனியில் நம்மளும் வேலை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஹாப்பினஸ்ஸையும் நாங்கள் டெஃபினெட்லி சாருக்கு கொடுப்போம். அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் யுவராஜோ நானோ அப்படிங்கிறது மாதிரி மட்டுமே கிடையாது. ஸோ இது வந்து டோட்லி வந்து ஒரு டீம் எஃபர்ட் தான். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு இருக்கும்போது வந்து நம்ம டீமில் வந்து பாலா அவர் வந்து கதை கேட்பார். கதை கேட்டு ஸோ அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சதுக்கப்புறமா அவர் யுவராஜ் கிட்ட வந்து அந்த கதையை எடுத்து கொண்டு போனார். ஸோ எடுத்து கொண்டு போனதுக்கப்புறமா ஒன் ஃபைன் டே வந்து யுவராஜ் வந்து என்கிட்ட இப்படி ஒரு கதை கேட்டு பார்க்குறீங்களா அப்படின்னாரு. உடனே அபி வந்தாப்புல. அபிகிட்ட வந்து நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், என்னடா வயசு என்னடா உனக்கு அப்படின்னு. 22 அப்போ 23 சொன்னேன்னு நினைக்கிறேன். 23 அப்படின்னா சரிடா கதை சொல்லு அப்படின்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நான் அப்படி ஒரு இன்டர்வல் பாட்டு வர சொன்னேன். அப்படி எனக்கு ஸ்டன் ஆகிட்டேன் நான், பயங்கரமாக இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் அபிகிட்ட வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக எனக்கு அபியை பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்தது அவனோட கதை, அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாம்.
இப்போ மோகன் சார் சொன்ன மாதிரி தான் என்னன்னா அந்த படத்தையே பார்த்த மாதிரி சொல்லிடுவான். இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்த எல்லாமே இவன் கதை சொல்லும் போதே அப்படியே டீட்டெயிலாக சொல்லிட்டான் எல்லாத்தையுமே. ஸோ அதில் வந்து அந்த என்ன 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 கண்டென்ட் எவ்வளோ அழகாக அவன் சொல்லியிருந்தானோ அந்த கண்டென்ட்டை அவன் கரெக்டாக இந்த படத்தில் வந்து எடுத்து கொடுத்துருந்தான். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ சப்போர்ட்ஸ் இருந்துச்சு. நம்ம டீமாவே இப்போ விஜய், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் இருக்கிறாரு, அப்புறம் ஹரீஷ் இருக்கிறாரு, வியூராஜ், எல்லாருமே ஒரு பெரிய ஒரு டீமாக இருந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து ஒரு பெரிய ஒரு படமாக நாங்கள் எங்களோட கம்பெனியில் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து நிஜமாக சொல்லணுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஃபேமிலியாக எடுத்தோன்னு. நிஜமாக இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒன்றா நின்று எடுத்த படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ May 1 இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து உங்கள் எல்லாருக்கும் சமர்ப்பணமாக உங்கள் ஃபேமிலிக்கு வந்து சேர்ற மாதிரி இந்த ஒரு படம் இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷான் ஐயா வந்து எனக்கு எப்போவுமே வந்து அவரோட மியூசிக்ஸ் பாட்டு கேட்டதுக்கு அப்புறமா எப்படி மியூசிக் பண்ணியிருக்கிறாரு, அந்த எமோஷன்ஸாக எவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்ன எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீரெக்கார்டிங்காக கூட எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப 2-3 சீன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்குமே அது தெரிய வரும். மோகன்ராஜ் சார் அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் அவரை சரியாக தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாம் பெரிய பெரிய ஹிட் பாடல்கள் எல்லாம் வந்து அண்ணன் கொடுத்துட்ருக்கிறாரு. அண்ட் இதில் ஒரு குட்டி பையனாக ஒருத்தன் நடிச்சிருப்பான், கமலேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, தெறிக்க விட்டான் அந்த பையன், செம்மையாக பண்ணியிருந்தாப்புல. அவர் இன்னைக்கு வரல, பட் இட்ஸ் சூப்பர். அண்ட் மிதுனும் அதே மாதிரி தான். அவரோட கேரக்டரை வந்து ரொம்ப செட்டிலாக ரொம்ப சூப்பராக பண்ணி இந்த படத்தை வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக வர்றதுக்கு இது ஒரு ஹோல் டீமாக வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல். அண்ட் எப்போவுமே நான் 2 மேடையில் ஏறும்போது நான் சொன்னது தான், எனக்கு குட் நைட் அண்ட் லவ்வர் இந்த மேடை அமைஞ்சதுக்கும் காரணம் குட் நைட்டோட சக்ஸஸ் தான். ஐம் தேங்க்ஃபுல் டு விநாயக் அண்ட் மணிகண்டன் ஐயா அண்ட் அதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே லவ்வராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த சக்ஸஸ் கொடுத்தனால தான் இன்றைக்கி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியாகவும் வந்து நிற்குது. ஐ எம் சூப்பர் ஹாப்பி டு see you ஆல் அகெயின். இந்த படத்துக்கும் நீங்கள் 2 படத்துக்கு என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் டு எங்களோட டீமுக்கு. நான் சில பேர் மறந்துருக்கலாம். எங்களோட ஒட்டுமொத்தமான டீமுக்கும் என்னோட பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ படத்துடைய தயாரிப்பாளர் திருமிகு யுவராஜ் கணேசன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மாபெரும் வரவேற்பு மட்டும்தான் எங்களால் அடுத்த படத்தை தயாரிக்க முடிஞ்சது. ஸோ நீங்கள் இந்த வரவேற்பு கொடுத்துட்டேன்னா ஒரு சின்ன கம்பெனியான எங்களால் அடுத்த படத்தை தயாரிச்சிருக்க முடியாது. அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். நான் அந்த ஸ்டேஜுக்கு மட்டும் என்னோட டீம் மட்டும் அப்படியே கூப்பிட்டுக்கிறேன். பாலா, விஜயா, ஹரீஷ், அங்கே அப்படியே வெங்கட், நாகராஜன் சார் இருக்காரா? ஸோ எப்பயுமே வந்து எனக்கு ஒன்று இருக்கும், இவங்களால் இல்லைனா என்னால் எந்த வேலையும் பண்ண முடியாதுன்னு தான் இருக்கும். ஏன்னா என்டையராக சொல்கிறேன், ஹரீஷ் இல்லைன்னா எக்ஸிக்யூஷன் சைட்லேருந்து என்னால் எந்த வேலையும் பண்ணியிருக்க முடியாது. லைக் இவன் இல்லைன்னா ஒவ்வொரு படத்தோட எல்லாம் ஷூட்டிங் டே ப்ராசஸில் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அவ்வளோ ப்ரெஷரையும் எனக்கு வராமல் என்டையராக ஹேண்டில் பண்ணுறது தான். ஸோ இவனுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் விஜய் வந்து நார்மலாகவே எனக்கு வர எல்லா பிரச்சனையும் ஒரு வால் மாதிரி இருந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ஏன்னா கிரியேட்டிவாக இருக்கலாம், ப்ரமோஷன்ஸ் விஷயங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் விஷயங்களாக இருக்கலாம். எனக்கு என்டையராக விஜயோட சப்போர்ட் இருந்தது வந்து இந்த படத்தை வந்து இன்னும் ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கான நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. அண்ட் பாலா தான் எங்கள் கம்பெனியில் வந்து கதைகள் கேட்பார். ஸோ ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராகவும் வேலை பார்ப்பார். அதாவது 2 சைடும் ப்ரொடக்ஷனும் வேலை பண்ணுவார், கிரியேட்டிவாகவும் வேலை பண்ணுவார். எனக்கு ஏதாச்சும் மேஜராக ஸ்கிரிப்டில் டவுட் இருக்குது, இல்லை எனக்கு வந்து சில கால்ஸில் எடுக்கணும்னா எனக்கு பாலாவோட சஜஷன்ஸ் தான் நான் பெருசாகவே எடுத்துப்பேன். பாலா வந்து எங்கள் கம்பெனியில் முக்கியமான ஒரு மெம்பர். அண்ட் வந்து நாகார்ஜுன் சார் எங்களோட மேனேஜர், அவர் தொடர்ந்து குட் நைட் அண்ட் லவர் இப்போ தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த வயசுலையும் எங்களுக்காக ரொம்ப சின்சியராக வேலை பார்த்து கொடுக்குற ஒரு மேனேஜர் அவர். ரொம்ப நன்றி சார். அண்ட் வெங்கட் வந்து என்டையர் ப்ரமோஷன்ஸ் வந்து எங்கள் டீமில் இருந்து ஹேண்டில் பண்ணுறான். ரொம்ப சின்ன வயசு தான், ஆனால் ரொம்ப சென்சிபிளாக ரொம்ப பொறுப்பாக ஒவ்வொரு விஷயமும் அந்த டைமில் பண்ணி கொடுக்குறது. ரொம்ப நன்றி வெங்கட், ரொம்ப நன்றி. ஸோ இந்த டீம் இல்லைன்னா என்னால் எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாது. ஏன்னா தொடர்ந்து 35 நாள் 40 நாளில் ஒரு படத்தை தயாரிக்கிறோம். ஏன்னா சின்ன ப்ரொடக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு மாபெரும் உழைப்பு தேவைப்படுது. இவங்க இல்லைன்னா என்னால் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாதுன்றது தான் எனக்கு தோணிகிட்டே இருக்கும். ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. லவ் யூ. ஸோ நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கல. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்க. அபி வந்து
ஒரு 23-24 வயசு பையன். ஆக்சுவலி அவனோட ஃபஸ்ட் டைம் நரேஷன் நான் கேட்கும்போதே ஒரு 5 நிமிஷம் தான். ஃபஸ்ட் டைம் வந்து கதையை ஆரம்பித்து 5வது நிமிஷத்தில் ஒரு மொமெண்ட் வரும். அந்த மொமெண்ட் வந்ததுமே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து நான் என்ன நினச்சனோ, நான் அவங்ககிட்ட இது வரைக்கும் சொன்னதில்லை, நான் என்ன நினச்சனோ, அந்த படம் என்னவா வரணும்னு நினச்சனோ அதை ரொம்ப அசாத்தியமாக பண்ணி முடிச்சிருக்கான். இந்த வயசில் இவ்வளோ பெரிய எஃபர்ட் நான் பார்த்ததே இல்லை. நேற்று நைட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி வரைக்கும் கூட ட்ரைலரில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். ஸோ இந்த ஏஜில் இவ்வளோ பெரிய எஃபர்ட் உழைப்பு இருக்குல்ல, அது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ அதை பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட பெருசாக இருக்குடா, நீ பெருசாக வருவ எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்கள்கிட்ட மூஞ்சிக்கு நேராக புகழ்ந்ததில்லை, உண்மையாக சொல்கிறேன். ரொம்ப ஆனஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய ஒர்க்குடா. இந்த படம் வந்து உனக்கு பெரிய இடத்த கொடுக்கும். இந்த இண்டஸ்ட்ரியில் உன்னை வந்து எல்லாரும் கண்டிப்பாக தேடுவாங்க நம்புகிறேன். சசிகுமார் சார், நீங்கள்னா இந்த படத்தை நாங்கள் எப்படி சார் பண்ணியிருப்போம்? ஏன்னா எங்களுக்கு இந்த ஒரு ஏஜ் கேட்டகரியில் நாங்கள் எழுதும்போதும், ஒரு அப்பா ரோல் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போதும், எங்களுக்கு வந்து யார்கிட்ட போய் நிற்கணும்னு நினைக்கும் போதும் ஒரே மூஞ்சி தான் ஞாபகம் வந்துச்சு, சசிகுமார் சார். ஏன்னா இந்த படத்தை வந்து எத்தனை பேரால் வந்து நாங்கள் சொன்ன கதையை அவ்வளோ கன்வின்சிங்காக புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்க முடியும்னு தெரியல. நீங்களுன்னா எங்களால் அந்த படம் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது சார். ரொம்ப நன்றி சார். மோகன்னா, உங்களோட வரிகளுக்கு நான் பெரிய ஃபேன். எப்பயுமே நான் சொல்கிறது தான். ஏன்னா எனக்கு வந்து சில பேர் இல்லைன்னா படங்கள் பண்ண முடியாதுன்னு நினைப்பேன். பரத், என்னோட எடிட்டர், ஷாண்டோடன் ஐயா, மோகன் ராஜண்ணா, நீங்கள் இல்லைன்னா எங்களால் எப்பயுமே வேலை பண்ண முடியாது. என்ன படம் பண்ணாலும் நீங்கள் இருப்புன்னு நினச்சிட்டே இருப்பேன். அண்ட் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமான ஆள்னா. அண்டு ஷாண்டோல்டன் தலைவன், நீங்கள் வந்து என்னால் வந்து சில மியூசிக் வந்து உங்களை எல்லாமே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல தலைவா. ஏன்னா எந்த கதைகள் கேட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து ஷாண்டோல்டன் மியூசிக்கல்னு நான் மைண்டில் நினச்சிட்டு மட்டும் தான் நான் வந்து கதைகளே கேட்பேன். ஸோ வந்து நீங்கள் இல்லாமல் இசையை வந்து என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீங்கள் நான் என்ன எதிர்பார்க்கணும் எல்லா படத்துக்கும் அதை விட பெரிய ஒர்க் தான் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஒரு நாங்காலியாக இருக்கட்டும், தேன் சுடராக இருக்கட்டும், இந்த படத்தில் வந்து ஒரே வானம், முகைமழை சொல்லிகிட்டே போகலாம். எல்லா பாட்டுக்குமே நீங்கள் போடுற எஃபர்ட், இந்த கம்பெனிக்காக நீங்கள் கொடுக்குற வந்து ஒத்துழைப்பு வந்து ரொம்ப பெருசு தலைவா. நீங்கள் இல்லைன்னா நான் கண்டிப்பாக நான் இல்லை. ரொம்ப நன்றி தலைவா. அண்ட் மகேஷ், என் பார்ட்னர் அவர். ஸோ வந்து சில பேர் வந்து நான் 2 பேர் சேர்ந்து பண்ணும்போதே நிறைய கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு படம் நம்ம பண்ணுறோம். ஸோ பண்ணும்போதும் இப்போ நான் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்ற எந்த ஒரு யோசனைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் இடம் கொடுக்காத ஒரு ஆள். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே பண்ணுறதுக்கு மகேஷ் இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது. ஏன்னா 2 படம் முடிச்சிட்டோம், 3வது படம் பண்ணுறோம். எனக்குள்ளே சடனாக சில விஷயங்கள் தோணும், இன்றைக்கி ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லணும். அப்போ வந்து மகேஷ் கோச்சிக்க மாட்டேன், ஏன்னா சொல்லாமல் பண்ணிட்டான், அந்தலாம் எதுவுமே இருக்காது. மகேஷோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால் தொடர்ந்து இயங்க முடியாது. ஏன்னா வந்து இப்போ எனக்கு இருக்க சில தாட்ஸை அந்த டைமில் பண்ணுறதுக்கு வந்து மகேஷோட சப்போர்ட் வந்து பெருசாக இருந்திருக்கு. ரொம்ப நன்றிங்க. நீங்கள் இல்லை இந்த மேடையில் தான் சொல்ல முடியும், நான் வந்து டைரெக்டாக ஃபேஸ்க்கு நேராக சொல்கிற ஆள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் நன்றியாக எடுத்துக்கோங்க. ஸோ இவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பேர் சொல்லப்படாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னோட எடிட்டர் பரத் வந்து டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணி அவர் வந்து இன்றைக்கி வர முடியாமல் போயிடுச்சு, வேலையில் இருக்கார். ஸோ அவரோட ஒர்க் வந்து ரொம்ப இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு ஒர்க்காக இருக்கும். அவர் பண்ண ட்ரெய்லராக இருக்கட்டும், அவர் இந்த படத்துக்கு போட்ட எஃபர்ட்டாக இருக்கட்டும், அவர் கொடுத்த இந்த ஒர்க்லாம் வந்து நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. பரத்தை நான் மிஸ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ பரத். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும். இந்த படம் வந்து எந்த ஒரு விதத்துலையும் யாரையும் கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ணாதுன்றதை மட்டும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப அதிகமாகலாம் பேசலை. இது ரொம்ப ஆனஸ்ட்டாக எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து உண்மையான ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம். இந்த படம் உங்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும், அன்பை கொடுக்கும். இந்த படம் உங்கள் எல்லாரையும் பிடிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணியிருக்கோம். மே 1ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். நீங்கள் குட் நைட் லவருக்கு இந்த ஆதரவு கொடுக்கலாம், நான் இங்கே இல்லை. திரும்பவும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் வந்து அதான்டாடி எல்லாரும் பேரும் சொல்லிட்டேன்டா. என்னென்னா வந்து படத்தோட டிஓபி, ஆர்ட் டைரக்டர், அப்புறம் குட்டி பையன் ஒருத்தன் வேலை பண்ணிருக்கான், கமலேஷ்னு ஒரு பையன் பயங்கரமாக நடிச்சிருக்கான். அந்த பையன் செம்ம ரவுண்டு வர போகிறான் அந்த பையன். அண்ட் வேறு யாரும் பேரா சிம்ரன் மேம், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இருங்க, இல்லை ஆக்சுவலி என்னன்னா எல்லாருக்குமே சொல்கிறேன், நான் இங்கே ஸ்டேஜில் இருக்கிறதுனா உங்கள் பேரெல்லாம் சொல்லிட்டேன். பிஆர்ஓ யுவராஜ் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அவர் வந்து ட்ரிப்பில் இருக்கார். ஆமாம், டீம் இருக்காங்க சார். அவர் ட்ரிப் போயிட்டார், நான் கூப்பிட்டோம் வரல, அவருக்கும் நன்றி. அதான் சார். ஸோ இந்த படம் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பெரிய சந்தோஷத்தை விதைக்கும் நான் நம்புகிறேன். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கோன்ற நம்பிக்கையில் நாங்கள் படத்தை மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். பார்த்து பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நன்றி. ஸோ ரொம்ப ப்ராமிசிங்கான டெபியூட்டாக இருக்க போது மே 1ஆம் தேதி அதுக்கான விஷயங்கள் எல்லாமே தெரிய போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள்லாம் புரியும் அப்படின்றது இந்த இடத்துல இருந்து சொல்லிக்கிறோம். ஸோ இயக்குனர் திரு அபிஷன் ஜீவிந்த் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன்.
என் பேர் அபிஷன் ஜீவன், நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டர். இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. இங்கே வரும்போதே எல்லோரும் ரொம்ப பயம்படுத்தி தான் அனுப்பிச்சாங்க. கேட்குற கேள்வி கரெக்டாக சொல்லிடணும் அந்த மாதிரிலாம் சொல்லி பயம்படுத்தி அனுப்பிச்சாங்க. முதல்ல நான் எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ஃபில்ம் மேக்கிங் மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொல்லி நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணதில்லை. எனக்கு வந்து பெருசாக காண்டாக்ட்ஸ் இல்லை அண்ட் வயசும் கம்மி. அந்த பாயிண்டில் நான் ஒரு கதை எடுத்துகிட்டு போனோன்னே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், லைக் ஓகே இவனுக்கு வந்து இவன் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல, இவனுக்கு வயசு கம்மியாக இருக்குது, எந்த ஒரு விஷயமே பார்க்காம முதல்ல இந்த படம் கொடுத்த யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் 2 பேரும் அன்றைக்கி என்ன நம்பலைன்னா நான் இன்றைக்கி இங்கே இல்லை, அதுதான் உண்மை. அண்ட் எனக்கு வந்து நான் இந்த பிச்சிங் ப்ராசஸ் அப்போது பாலாண்ணா, நான் உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கேன், உங்களை டார்ச்சர் பண்ணி அந்த கதையை கேளுங்கன்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். நீங்கள் கதையை கேட்டு எனக்கு அன்றைக்கி பாலாண்ணா ஒரு விஷயம் சொன்னார், இது வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக ஓன் பண்ணி பண்ணுற படம் அப்படின்னு தான் சொன்னார் என்கிட்ட. ஏன்னா இது எந்த அளவுக்கு நம்ம ஹீரோஸ் ஒத்துப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு ப்ரொடக்ஷன் தான் ஓன் பண்ணி பண்ண முடியும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அந்த கதையை ஒன்று சொல்ல வச்சிடுறேன் அப்படி சொல்லி தான் உட்கார வச்சார். எனக்கு சொன்ன உடனே யுவராஜ் அண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போதே என்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாரு. எனக்கு அது இன்னும் நம்பவே முடியல அந்த பாயிண்ட்டை. ஸோ அங்கேருந்து அடுத்த கட்டம் நாங்கள் போகும்போது ஹீரோஸ் அப்படின்னு வரும்போது நாங்கள் சசிகுமார் சார்கிட்ட போனோம். சசிகுமார் சார் வந்து கதை சொல்லும்போது எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல, லைக் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. நானும் அப்படி சொல்கிறேன் இப்படி, ஏன்னா இது வரைக்கும் என்கிட்ட வந்து எல்லாரும் சொன்னதுன்னா நீங்கள் நரேஷன் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸில் தான் நான் போய் சசி சார்கிட்ட நரேட் பண்ணேன். ஸோ நான் போனோடனே சார் இப்படி ஓப்பன் பண்ணா அப்படி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். அவர் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காரு. நானும் கத்துறேன், பாடுறேன், ஆடுறேன். அவர் அசரவே இல்லை. சரி என்னடா இவர் இதுக்குமே சிரிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல என்னன்னா, படத்தில் ஒரு பயங்கரமான காமெடி சீன் இருக்கு. இது வந்து சிரிக்காத ஆளே கிடையாது, இந்த ஜோக்குக்கு எப்படி ஒரு சிரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் கான்ஃபிடன்ஸ்ல அப்படியே சொல்றேன், சார் இப்படி பண்ணி ஓப்பன் பண்ண நடக்குது சார் அப்படின்ற. அவரு நல்ல சிரிப்பா இருக்கு அப்படின்னாரு. எனக்கு அங்கேயே வந்து ஒரு செகண்டு சரி ஓகே இவருக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு தெரில. நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன். ஈவினிங் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தேன். அப்போ யுவராஜ் நான் கால் பண்ணார், சசி சார் வந்து ஓகே சொல்லிட்டார் அப்படின்னாரு. எனக்கு தலைகாலு புரியல. ஓகே இதெல்லாம் நடக்குதா உண்மையிலேயே அப்படின்னு சொன்னேன். அங்கேருந்து அடுத்தடுத்த கட்டம் எல்லாருமே, அதாவது ஒரு டீமை செட் பண்ணி கொடுக்கறது அது இருக்குல்ல, அது வந்து எனக்கு இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி டீசர் வந்து பயங்கர ரீச் ஆச்சு. அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காரணம் இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லைன்னா அது நடந்திருக்காது. எனக்கு எல்லாமே டீம்லேருந்து எல்லாமே பெஸ்ட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வித் ஷான் சார் உங்களோட மியூசிக் இல்லைன்னா இந்த படம் கிடையாது. அது வந்து நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த படத்தில் எனக்கு என்ன அப்ரிஷியேஷன் வந்தாலும் அதில் 50% நான் ஷான் சாருக்கு கண்டிப்பாக நான் அதை கொடுத்துருவேன். ஏன்னா பயங்கரமான ஒரு ஒர்க் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. சாரோட பெஸ்ட் ஆல்பமாக இது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் மோகன்னா உங்கள் லிரிக்ஸ் எனக்கு நிறைய டைம் வந்து சிலுத்து போயிருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு. சில டைம் புரியாமலும் இருந்திருக்கு. இந்த முகைமலைன்ற மேட்டர்லாம் எனக்கு என்னன்னே புரியல. ஸோ அது பேசிகிட்டு இருக்கும்போது ஷான் சார் வந்து டியூன் போடுறாரு, தரநன தனநன 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 அப்படின்றாரு. ஸோ இவங்க 2 யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு என்ன வார்த்தை அப்படின்றாங்க. டக்குன்னு மோகன்னா ஐயா முகைமலை செம்மையா இருக்கும்ல அப்படின்னா ஷான் சார் சூப்பர் முகைமலை சூப்பர் அப்படின்றாங்க. இந்த முகைமலை என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் சார் இந்த முகைமலைனா என்ன சார் அப்படின்னா அப்போ தான் சொல்கிறாங்க முகைமலைனா மொட்டு மலை அப்படின்றாங்க. அதாவது அந்த மொட்டு மலையில் அவர் நினைக்கிறாரு அப்படின்றோன்னா ஆஹா அருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது ஒரு தமிழ் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. எனக்கு சில விஷயம் எனக்கு தெரியலையே அப்படின்றதெல்லாம் இல்லை, எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. ஷான் சார் வந்து எனக்கு எந்தளவுக்கு கம்ஃபர்டபுள்னா நான் அவர்கிட்ட என்ன வேணால் கேட்கலாம். சார் இது என்ன சார் ஒன்றுமே இது இல்லை அப்படி புரியலையே சார் அப்படின்னா கூட அவர் வந்து எனக்கு சில விஷயங்கள் படி இவ்வளோதான் படி, அவர் வந்து இவ்வளோத்துக்கும் அவர் பண்ணாத அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. அப்படி இருந்தும் நான் ஒரு டெபியூட்டன்ட், பட் ஸ்டில் அவர் வந்து என்னை வந்து ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவார். ஸோ அது ஷான் சார் தேங்க்யூ, ஐ லவ் யூ ஸோ மச் சார். அடுத்ததாக சிம்ரன் மேம் தேங்க்யூ. உங்களை மாதிரி ஒரு சீனியர் பர்ஃபார்மர் கூட நாங்கள் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அகைன் மிதுன் அண்ட் கமலேஷ். ஸோ உங்கள் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் சீரியஸாகவே பயங்கரமாக மிரண்டு போயிட்டேன். அண்ட் ஒரு முக்கியமான படத்தில் ஒரு முக்கியமான போர்ஷன் வரும், ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு போர்ஷன் வரும். அந்த இடத்துல மிதுன் பயங்கரமாக இருந்துச்சு. சசி சார் கூட போட்டு நடித்த ஒரு மொமெண்ட் அது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அகைன் வேற என்ன
நெக்ஸ்ட் சாரி, என்னோட டீம் மட்டும் நான் டக்குன்னு கூப்பிட்டுக்கிறேன். என்னோட டைரக்ஷன் டீம் மட்டும் கொஞ்சம் இங்கே வந்துருங்களா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இவங்க எல்லாரும் தான் என்னோட டைரக்ஷன் டீம். எனக்கு நான் பொதுவாக சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து டைரக்டர்கிட்ட லேர்ன் பண்ணிப்பாங்கன்னு. நான் ஒரு டைரக்டராக என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்கிட்ட நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து சில தெரியாத விஷயத்தெல்லாம் நான் அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருமே பயங்கர டேலண்டடான பர்சன். எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருக்குது. இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் மிஸ் பண்ணியிருந்தா அடுத்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக இது பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். இருக்கீங்க. நாங்கள் வந்து அதை மறுபடியும் செலிப்ரேட் பண்ண காத்திருக்கோம். ஸோ மெஜிஷியன் ஷான் ரோல்டன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். இது வந்து 3வது முறை $1 மில்லியன் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் எம்ஆர்பி அவங்களோட அசோசியேட் பண்ணுறது. நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், நேற்று தான் வந்து யுவராஜையும் மகேஷ் அவர்களையும் மீட் பண்ண ஒரு ஞாபகம். நேற்று தான் லிட்டரலி நேற்று மீட் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அதுக்குள்ளே 3வது படம் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்குள்ளே நிறைய ஒரு அதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி ரிலேட்டடாக நிறைய ஒரு பெரிய ட்ராவல், சினிமா எப்படி இருக்கணும், எந்த மாதிரி படங்கள் வரணும், ஒரு ரொம்ப லாங் ஜேர்னி மாதிரி தோணுது. பட் ரொம்ப ஷார்ட் டைமில் நடந்த மாதிரி இருக்குது. முதல்ல நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் யுவராஜ் அண்ட் மகேஷ் 2 பேருக்குமே. இந்த அற்புதமான ஜேர்னியில் வந்து என்னை தவிர்க்காமல் என்னையும் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் வந்து இந்த துறைக்கு மியூசிக் போட வந்தது வந்து எல்லாரும் கேட்பாங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா எல்லாருமே வந்து எப்போ நம்பர் 1 ஆக போறீங்க அந்த மாதிரி ஒன்று கேட்பாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி எந்த நோக்கத்தோடையுமே வரல. ஒரு நல்ல படைப்புகளை பண்ணி அதை வந்து நம்ம பகிரும் பொழுது அந்த நம்ம அது மூலமா பண்ற ஒரு நல்லது வந்து ரொம்ப சஸ்டைனபிளா இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு உயரத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரே நாள்ல அந்த உயரத்துக்கு போயிட்டு அதில் நிறைய ரிஸ்க் இருக்கு. இன்னும் நம்ம திடீர்னு ஒரு உயரத்தில் தூக்கி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த உயரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு 10,000 பேர் 10,000 விஷயம் சொல்லுவாங்க. ஆனா வந்து அந்த நோக்கமே நம்மளுக்கு கிளியரா இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம போன அந்த உயரத்தை அதை காப்பாத்துறதுக்கே நம்மளுடைய வாழ்க்கை சரியா போயிடுது. அதுல நம்ம பண்றது சரியா, இசை சமூகத்துல என்ன செய்யணும், ஜனங்களுக்கு அது எப்படி பயன்படணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை. அந்த ஒரு ரீதியில பார்க்கும்போது நான் இந்த சினிமா ஜேர்னில இதுவரைக்கும் நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ், எல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நல்ல நல்ல படைப்புகளை, நல்ல படங்கள்ல வந்து என்னை பணிபுரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது விஜய் தான் வந்து என்னுடைய ஆல் இன் ஆல். இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய். ஸோ அவரும் ஒரு முக்கியமான காரணம். நான் இன்னைக்கு வந்து நான் என்னெல்லாம் சாதிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேனோ அது எல்லாத்துக்குமே வந்து அதில் அப்சல்யூட்லி ஒரு 50% பங்கு அவருக்கு போகும். ஏன்னா என்னை சுற்றி எல்லாருமே நல்லா வெல்விஷர்ஸ் தான். சம்டைம்ஸ் எனக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கும். பட் என்னை வந்து எல்லாரும் நம்ம பேர், நம்ம ஒர்க் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஒரு தூண் யுவராஜ் மாதிரி. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்னு. நான் பொதுவாக நரேஷன்ஸ் கேட்கறது தவிர்த்துருவேன். அவர் சசி சார்ட்ட நரேட் பண்ணாருன்னு சொன்னார் இல்லையா, அது எனக்கு ரிவர்ஸாக நடக்கும். ஏன்னா சில டைரக்டர்ஸ் வந்து நடிச்சு காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர மாயாஜலமாக ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது படத்தில் அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாகும். அந்த மாதிரி ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ் நடந்ததுனால சரி நீங்கள் ஸ்கிரிப்டை கொடுத்துருங்கன்னா அட்லீஸ்ட் லிட்ரேச்சர் லெவலில் நமக்கு தெரியும் இல்லையா, படத்தோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, அதோட போக்கு எப்படி இருக்குது, கதையோடைய அந்த ரேஷியோ எல்லாமே கரெக்டாக இருக்கா, இசைக்கு முதல்ல இடம் இருக்கா. ஏன்னா சில படம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டைலாகாக இருக்கும், நம்ம என்னதான் தலைகீழ நின்னாலும் அங்கே மியூசிக் போடவே இடம் இருக்காது. இந்த பவர் பாண்டி படம் பண்ணும்பொழுது அந்த படத்தோட எடிட்டர் வந்து என்னை நம்பி நிறைய இடம் எம்டியாக விட்டுருந்ததுனால அந்த சில பீசஸை வந்து நம்ம இது பண்ண முடிஞ்சுது. ஏன்னா வந்து கதாபாத்திரங்களோட எண்ண ஓட்டங்கள்லாம் வந்து இசை வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடும் ஒரு டைலாக்ல சொல்கிறத விட. ஸோ அப்படியெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் அபியை கூட மீட் பண்ணேன் ஒரு வாட்டி. மீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நரேட் பண்ண ஆரம்பிக்கிற முன்னாடி ஏதோ பேசணும். அப்புறம் இல்லை நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி இல்லை இந்த நரேஷன் நீங்கள் கேளுங்க, இது நரேஷனாக கேட்டால் தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னோடனே அப்போ ஏன்னு புரிஞ்சுது. அவர் வந்து ஒரு 2 மணி நேரம் நரேட் பண்ணார். நரேட் பண்ணும்பொழுது எனக்கு உண்மையிலேயே ஒரு முழு படம் அந்த மியூசிக்கோட எல்லா ஒரு இதோடையும் ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காப்பி பார்த்த ஒரு ஃபீலிங்கே எனக்கு நரேஷன்லேருந்து கிடச்சிது.
ஒவ்வொரு கேரக்டர் மாதிரியும் மாற்றி மாற்றி பண்ணும்பொழுது அதே மாதிரி முகபாவனைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காமிச்சாரு. எனக்கு ரொம்ப யாருப்பா அந்த பையன், ஏன்னா அப்புறம் தான் நான் வயசு கேட்டேன். முதல்ல எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ ஆளை பார்த்து வயசுலாம் சொல்ல முடியாது இப்போது. அதனால் வந்து ரொம்ப யங்காக இருக்காரு, என்ன வயசு இருக்கும், ஒரு 30 வயசு இருக்குமான்னு. இல்லை, அவர் ஜஸ்ட் 24 years old அப்படின்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இந்த படத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் அந்த மாதிரி. அதாவது வந்து இப்போ பொதுவாக வந்து நல்ல படங்கள் எடுக்கணும் அப்படின்னா, அதாவது நல்ல கதாபாத்திரங்கள், ஒரு நல்ல ட்ராமா இருக்கணும், ஒரு குடும்ப வேல்யூஸ் பேசுறது அப்படிங்கிறத காட்டிலும் ரொம்ப வந்து ஒரு 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 ஹைப்பர் மேஸ்குலைன் ஹீரோயிசம்க்கு வந்து எப்பயுமே ஒரு இது இருக்குது, ஒரு ரசிகர் கூட்டங்கள் இருக்குது, அதை சுற்றி ஒரு ஹைப் இருக்குது, ஒரு பில்டப் இருக்குது. அந்த படங்கள் வந்தால் அதோடைய தாக்கம் கண்டிப்பாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் ஒரு முதல் படம் எடுக்கும் பொழுது இவ்வளோ ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு மாதிரி ஒரு அதாவது ரசிகர்களுக்கு உண்மையாக பண்ணுறது என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ளே இயங்கிறது வேற, ஆனால் ஒரு டைரக்டராக என்னோட வாய்ஸ் என்ன அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேயே நிறைய டைரக்டர்ஸ்க்கு தெரியுமான்றது டவுட்டு தான். சம்டைம்ஸ் டவுட் எல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு டவுட்டே இல்லை, அவ்வளோ ஒரு கிளாரிட்டியோட நரேட் பண்ணார். ஸோ அபி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூரிஸ்ட் ஃபேமிலி. என்ன அந்த படம் உண்மையில ஹீல் பண்ணிச்சு. இந்த படத்தில் வேலை பண்ணது வந்து நான் கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். அண்ட் சசிகுமார் சார், நான் ரொம்ப வருஷங்களாக அவரை பல பரிமாணங்கள், ஒரு இயக்குனராக நடிகராக நிறைய விஷயங்களை பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். பட் அந்த கொலாபரேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வரலை. அது டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. மோகன்ராஜன் ஐயா வந்து ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஈசன் படத்தில் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலன்னா இன்னைக்கு நாங்கள் இந்த பாட்டெல்லாம் பண்ணியிருப்போமான்னு தெரியல. அதனால கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது எனக்கு அவர் கிடச்சதில். அண்ட் அந்த டீசரில் வந்து அவரோட ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார். அந்த பையன் அந்த செருப்பை போட்டுட்டு அந்த போகும்போது ஒரு ரொம்ப புதுமையான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தார். நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ரொம்ப புதுசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சசிகுமார் சாருக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா ஐ திங்க் சில பேர் வந்து நம்ம என்னென்னா இப்போ ஒரு அசட்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது அவங்களை, ஏன்னா இப்போ அவர் ஏற்கனவே பண்ண சில படங்கள் பார்த்து அதே மாதிரி கதைகள்லாம் சம்டைம்ஸ் போகும். இப்போ நம்மளுமே வந்து இப்போ $1 million பண்ணும்போது நம்ம ஒரு மாதிரி அந்த ஒரு டைமென்ஷனை மாற்ற ட்ரை பண்ணுறோம். பட் ஏற்கனவே நம்ம பண்ணி ஏதாவது ஹிட் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி பார்த்தபோது எனக்கு அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட், ஏன்னா படத்தை முதல்ல பார்த்த ஒரு ரசிகன்ற முறையில் நான் ரொம்ப பிரமிச்சேன். ஆக்சுவலாக சார் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் படமாக எல்லா ரீதியிலுமே இருக்குன்றது நான் நம்புகிறேன் சார். அதே மாதிரி நான் உடல் தான் என்னோட உயிர் அங்கே உட்காந்துருக்கு, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மோகன்ராஜன். அவருடைய தமிழ் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து புதுமைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்போசிட்டாக ஏதோ பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். புதுமைன்றது ஒரு தொடர்ச்சி தானே இல்லையா? ஏன்னா நம்ம இப்போ ஏதாவது ரொம்ப இப்போ முகை மழைன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இப்போ ஏதாவது சொன்னால் முகை மழையா ரொம்ப வைபா இல்லையா ப்ரோ அப்படி இப்படின்னு வானுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியில் படம் பண்ணி ஒரு அழகான தமிழ் வார்த்தை எழுதுறதுக்கு கூட இங்கே இடம் இல்லையா என்ன? ஸோ அதனால் அந்த விஷயத்தில் என்னோட ஒரு ஸ்ட்ராங்காக அதை நம்பி, இல்லை நம்மளும் வந்து தங்கிலீஷ்லாம் பண்ணுறோம், ஆனால் தமிழ் பாடல்களுக்கும் இடம் இருக்கணும். தமிழ் நம்ம காதில் விழணும்ல. என்ன ஒரு செம்மையான மொழியை வந்து நம்ம அதுக்குள்ளே பிறந்துட்டு அந்த மொழியே தெரியாமல் ஒரு சின்ன ஒரு நான் கூட வித்தியாசமே தெரியும். சில பேர் அன்பு அப்படின்வாங்க, ரொம்ப அன்பு ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அப்படி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தமிழ் வந்து இன்னைக்கு நம்ம இளைஞர்கள்ட்ட போய் சரியாக ரீச் ஆகலையா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த மாடர்ன் மியூசிக்கில் பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆள் எனக்கு அமைஞ்சிருக்காரு. யுவராஜ்க்கும் நன்றி சொன்னேன்னா, குட் நைட் பண்ணும்பொழுது நான் எல்லா பாட்டுமே அவர் எழுதிட்டோன்னு சொன்னேன். ஏன்னா நான் வந்து அவரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக 1947 முடிச்சுட்டு செம்மையாக ஒரு பீஸ் மாற்றிருக்கு, இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு இது. அதுக்கப்புறம் அது தொடர்றது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மோகன்ராஜன் மீட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு இந்த ஒர்க் அப்படின்றதே தூக்கி நான் மைண்டில் போட்டு அப்படியே வெளியே போட்டுருவேன். போனால் நான் அபி மோகன் ஐயா உட்காந்துட்டு யாராவது சிசிடிவி கேமரா வச்சு ப்ரொடியூசர்லாம் பார்த்தாங்கன்னா தெரியும், ஐயோ இவனுங்க அதை நம்பியா விட்டுருக்கோம் அதெல்லாம் அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா வந்து ஆர்ட் வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். சில பேர் ஜாலியாக பாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்திலே உட்காந்துருப்பாங்க, அது எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பாட்டு? ஸோ நம்ம மகிழ்ச்சியை தான் நம்ம கடத்த முடியும். அண்ட் கலைன்றது நம்மளோட பர்சனல் அப்சர்வேஷன் தான். அந்த மாதிரி 3 பேர் சேர்ந்து அந்த அப்சர்வேஷன் அது சேரும்போது வந்து அது ரொம்ப அருமையான படைப்புகள் கிடைக்கும். அண்ட் நடித்த எல்லாருமே, சிம்ரன் மேம், இவர் மிதுன் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. நான் சிலதெல்லாம் சொல்லக்கூடாது, அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சீன் இருக்குது, ஒரு 15 நிமிஷம் சீன். ஒருத்தர்
இவங்க எல்லாம் அவங்களும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன். ஒரு பெரிய சீன் ஒன்று வரும் படத்தில், நீங்கள் தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறைய இயக்குனர்கள் இப்போ பார்த்துட்டு சொன்னாங்க, எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் சிம்ரன் மேம், இவர் அந்த குட்டி பையன் கமலேஷ், அவன் என்ன பாடுனா பாடுறான், ஆடுனா ஆடுறான், குதினா குதிச்சிருவான் போல இருக்கு. அவ்வளோ ஒரு துடிப்பான ஒரு 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 குழந்தையா இருக்கான் அவன். ஸோ வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்டர்லேயே பார்த்துருவீங்க, ஒரு குடும்ப வேல்யூஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பழைய விஷயம் மாதிரி பேசுகிறாங்க. அது முற்றிலும் நான் வந்து அதுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குடும்பங்கள் தான் வந்து நம்மளுக்கு நல்ல விஷயத்த ஞாபகப்படுத்த முடியும். இப்போ என்னோட குடும்பம் இல்லைன்னு நான் இங்கே இருக்க முடியாது, இந்த தொழிலையே இருக்க முடியாது முதல்ல. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்பம் தானே தடுக்குது இதெல்லாம் அப்படின்னா. உண்மையிலேயே உங்கள் மேலே அன்பு வச்சுக்கிறவங்க எப்படியாவது உங்களை அதாவது நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா முதல்ல அவங்க தான் உங்களை கேள்வி கேட்பாங்க, ஏன் தப்பு பண்ணுற அப்படின்னு. அப்போ உங்களுக்கு வந்து நல்ல 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 விஷயங்கள்லாம் சொல்லி சோப் அடிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் வீழ்ச்சி அடையும் பொழுது நீங்களே ஓகே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது உங்களை பிடிச்சி தூக்கி இப்படி நிறுத்துவாங்க. அதுதான் குடும்பம்ங்கிறது. அது மனுஷங்களுக்கு தேவையில்லையா அப்படிங்கிறத யோசிங்க. குடும்ப படங்கள் வந்து பெரிய வியாபார படங்களாக இங்கே மாறலைன்னா ஒரு பெரிய ஒரு வேல்யூவில் வந்து நம்மளுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு டெஃபிஷியன்சி வரும். இப்போ ஜென்சி பசங்களாம் அப்படி இருக்காங்க, அப்படி பேசுகிறாங்க, என்ன ப்ரோ புரியல கிரியலன்றீங்களா? ஏன்னா சினிமாவோட தாக்கம் வந்து கண்டிப்பாக அதில் இருக்குது. அதனால் அந்த ஃபேமிலி வேல்யூஸை சினிமாலேருந்து கம்ப்ளீட்டாக அழிக்கிறது அது வேணான்னு சொல்கிறது வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம அதை வந்து கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப 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 பர்சனலி ரொம்ப நான் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த அதாவது ஒரு இப்போ தமிழில் படம் பண்ணுறோம், இப்போ பேன் இண்டியாலாம் சொல்கிறாங்கல்ல, எல்லா மொழியிலையும் படம் பண்ணுறாங்க. கொரியன் படம்லாம் நம்ம பார்க்குறோம். எந்த மாதிரி கொரியன் படத்தை பார்க்குறோன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது மொழின்ற அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே இல்லாமல் அந்த மொழியில் தான் எடுக்கிறாங்க. அந்த மொழி அந்த படத்தை லிமிட் பண்ணாமல் அந்த மொழியை தாண்டி இந்த மனித குடும்பத்துக்கிட்ட பேசுகிற படங்களை தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம கவலைப்படாமல் பார்க்குறோம். அந்த ரீதியில் டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ் படமானு கேட்டால் எஸ் தமிழ் படம் தான். ஆனால் அதையும் தாண்டி நம்ம மனித குடும்பத்துக்கான ஒரு அழகான கொண்டாட்டமான அன்பு செய்தியை சொல்ல போகிற மிகச்சிறந்த படமாக இருக்கும். மே வந்து ஒரு ஸ்பெஷலான மாதம், சம்மர் எல்லாம் இருக்கும். ஆனால் எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது தட் இந்த படம் கண்டிப்பாக கலெக்ஷன் நம்பர்ஸ் அதெல்லாம் அப்புறம், ஆனால் ஜனங்கள் ரொம்ப 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 கொண்டாட போகிற ஒரு படமாக இது இருக்கும். இதை வந்து நான் லப்பர் பந்து பார்க்கும்போது ஃபீல் பண்ண அந்த டைரக்டர் சொன்னேன், நீங்கள் வந்து எதுவுமே கவலைப்படாதீங்க, எப்படி இருந்தாலும் ஓகே இந்த படம் வந்து, ஏன்னா ஃபேமிலி வேல்யூஸ் திரும்ப திரும்ப ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம மக்கள் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால இது இண்டஸ்ட்ரி இம்ப்ரெஸ் பண்ணணும்னோ இந்த மார்க்கெட்டில் நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லணும்னோ எடுத்த படம் இல்லை. ரசிகர்களை மகிழ்விக்க, அவங்கள நெகிழ வச்சு, அவங்கள சிரிக்க வச்சு, சந்தோஷப்படுத்தி நல்ல விஷயங்களை கடத்துறதுக்கான படமாக தான், அந்த முயற்சியாக தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் தான் இந்த மாதிரி படங்களுக்கு எப்பயுமே ஒரு வாய்ஸ் இல்லாதவங்களுக்கு வாய்ஸாக எப்பயுமே இருக்கீங்க. அதனால் தமிழ் மீடியா வந்து அந்த விதத்தில் வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு மரியாதையும் ஒரு நன்றி கடனும் எனக்கு இருக்குது. அதே விஷயத்தை இந்த படத்துக்கும் நீங்கள் செய்யணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக்கில் பாடிய பாடகர்கள் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். எஸ்பி சரண் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, விஜய் யேசுதாஸ், யுவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு படத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ரொம்ப விரும்புகிற எஸ்பிபி சார், இளையராஜா சார் அண்ட் யேசுதாஸ் சார், அவங்க 3 பேரோட பசங்களும் அப்படியே பாடியிருக்காங்க இந்த படத்தில். அது பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. என்னோட அசிஸ்டன்ட் மனோஜ் கிருஷ்ணான்னு ஒருத்தர், அவர் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக எனக்கு ட்ராக் பாடுவான். அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கும்னு இவங்களே சொல்லுவாங்க. பட் சம்டைம்ஸ் சில கம்பல்ஷன்ஸ்க்காக நம்ம சில பேர் சிங்கர் போகலாம் அது இதுன்னு பண்ணுவோம். இந்த படத்தில் அவன் பாடியிருக்கான். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட அசிஸ்டன்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்கான். அந்த பாட்டை போய் கேட்டு பாருங்கள், மனோஜ் கிருஷ்ணான்னு பேர். அப்புறம் இங்கே வெங்கட் எங்கே இருக்காரு, வெங்கட் இந்த படத்தில் அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ அவர் ஒரு டீம் பாக்கி இல்லாமல் எல்லா டீம்லையும் வேலை செஞ்சிருக்காரு அவர். ஸோ இந்த இறகுன்ற பாட்டோட ரிப்ரைஸ் வெர்ஷன் அவர் பாடியிருக்காரு. நான் அவர் போன படத்துலையும் வேற ஒரு லாங்குவேஜில் பாடினாரு. அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது. மியூசிக்னா அப்படியே ஒரு மூச்சு மாதிரி இருக்குது அவருக்கு. எப்பவுமே ஆசைப்படுறவங்களுக்கு தான் ஒரு விஷயம் கிடைக்கும். எவ்வளோ அறிவு இருந்தாலும் கிடைக்காது. ஆசைப்படுறவங்களுக்கு அது மேலே ஒரு டிவோஷன் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் இன்னும் நிறைய பெரிய பெரிய பாடல்கள் பாடணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பாடல்களை மிக்ஸ் பண்ண அஸ்வின் ஜார்ஜ், ஜான், விவேக் தாமஸ், பாலு தங்கச்சன் எல்லாருமே நீங்கள் கேட்ட எல்லா ஹிட் பாடல்களுக்கும் பெரிய உழைப்பை போடுறாங்க. அவங்களுக்கு என்னோட நன்றி. என்னோட என்டையர் டீம், என்னோட அசிஸ்டன்ட் சபரி கிருஷ்ணா, அவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்தில் அதாவது வீட்டில் அப்பாவுக்கு பிரச்சனைன்னா அப்பாவுக்கு பிரச்சனை மாதிரி இருக்கும்,
ஆனால் அப்பா கூட அம்மா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் மேஜர் அடி விழும். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு அடி விழுறதோட அசிஸ்டன்ஸ்க்கு தான் ரொம்ப இன்னும் டபுள் ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஒரு மிட் நைட் அது இதுன்னு பார்க்காம, சின்ன பசங்க தானே பாவம், அவங்களுக்கும் வந்து ரொம்ப அந்த உழைப்பை போடும்போது சில உடல் ரீதியான கடினங்கள் இருக்கும். ஆனால் துளி கூட எதுவுமே பொருட்படுத்தாமல் இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க. இது எல்லாமே எதனால் அப்படின்னா, அபிஷன்ற ஒரு டைரக்டர் டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்ததுனால தான். அந்த படத்துக்கான, ஏன்னா இப்போ ஒரு படம் எல்லா படமும் பண்ணுறாங்க, ஒரே பேஷனோட எல்லா படத்துக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த படம் அதை அதை டிசர்வ் பண்ணுது அப்படிங்கிறதுனால ஆசையாக ரொம்ப லவ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் பெரிய வியாபார ரீதியான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுதியான படமாக இருந்தால் இந்த நம்பர் கேம், இந்த நம்பரில் இருக்கிற லாஜிக், இது இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணோம், அதை அவ்வளோ தான் கலெக்ட் பண்ணோன்றதெல்லாம் உடச்சி ஒரு புது சரித்திரம் நாங்கள் படைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு துணையாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். இதில் எல்லா விதமான எமோஷன்ஸையும் வந்து ஒரு புதுவிதமாக ஹேண்டில் பண்ணி சசிகுமார் 2.0 நமக்கு தெரிய போகிறாருன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்காக நம்ம காத்திருக்கோம். அன்பை விதைக்கும் இந்த படத்தில் குடும்பத்தின் தலைவனா, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட குடும்பத்தின் தலைவனா சசி சார் வந்து நம்மளை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ண போகிறாரு, நம்மளை அழுக வைக்க போகிறாரு, சந்தோஷப்படுத்த போகிறாரு. திருமிகு சசிகுமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். நாங்கள் ஸ்டேஜ் ஏறும்போது சீக்கிரம் முடிஞ்சிடும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசுவாங்கன்னு நினச்சேன். நான் நினச்சது ஏன்னா இவங்க ஷூட்டிங்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க, ஒர்க்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் பேசுவாங்க. எனக்கே என்னடா நம்ம கொஞ்சமாக தான் பேசுவோம் போல்க்க, நிறையா பேசுகிறோம் போல்க்க அப்படின்றத பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ நல்லா பேசினாங்க. அவங்க பேசுகிற காரணம் என்னென்னா, இங்கே தான் நன்றி அவங்க சொல்ல முடியும், வேறு எங்கேயும் அவங்க நன்றி சொல்ல முடியாது. அது ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் வேறு எங்கே அவங்க தனியாக பார்த்து அவங்க நன்றி நன்றின்னு சொல்ல முடியாது. அந்த நன்றி மறக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே ஒவ்வொருத்தவங்க அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அந்த நன்றி வந்து வெற்றி பெற்ற பிறகும் அந்த நன்றியை நீ வந்து உன் தயாரிப்பாளருக்கு காமிக்கணும்னு நான் அந்த டைரக்டருக்கு நான் ஒரு அட்வைஸாக அதை சொல்லிக்கிறேன். அதுதான் நன்றி. நீ அது முடிஞ்ச பிறகு நீ என்ன நன்றி செலுத்துறியோ அதுதான். எல்லாம் படத்தை பற்றி சொன்னாங்க, இப்படி வரும் அப்படி வரும்ன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. நல்லா இருக்குது. அதெல்லாம் நம்பிக்கை தான், எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கையில் தான் அவங்களும் அந்த நம்பிக்கையில், ப்ரொடியூசர் அந்த நம்பிக்கையை வச்சுருந்தார். அந்த நம்பிக்கை நிறைவேற்றிய டைரக்டருக்கு அவ்வளோ வாழ்த்து சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. என்ன நினச்சி ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்தை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது எனக்கு திருப்தின்னு சொல்லணும். அது ஒரு 100% சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் நல்லா எழுதிட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, நல்லா எழுதியிருக்கோம்டா சப்ஜெக்டு, ஆனால் என்ன ரிசல்ட் வருதுன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தோடு இருக்கிற மாணவனாக மே 1 அந்த ரிசல்ட்டுக்காக மக்களும் நீங்களும் கொடுக்க போகிற அந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நான் காத்துட்ருக்கேன். ஏன்னா எங்கள் படத்தை பற்றி நீங்கள் தான் பேசணும். நாங்கள் இங்கே வந்து படம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் நல்லா இருக்கும், நீங்கள் தான் எல்லாருமே சொல்லணும். மக்களும் ப்ரெஸ் எல்லாமே நீங்கள் சொல்லணும். எனக்கு இந்த படம் அவர் சொன்னார் ஃபுல்லாக அபி 24 வயசு பையன் வந்து சொல்லும்போது இங்கே வயசு முக்கியம் இல்லை, நல்ல கதை நல்ல விஷயம்தான் முக்கியம். அதை யுவராஜ் அந்த டீம் பார்க்கல. ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட சொல்லும்போது 2 நண்பர்கள், அந்த 2 பேரும் நண்பர்கள், அற்புதமான நண்பர்கள். அதுவே எனக்கு பிடிச்சி போச்சு. மொதல் பாஸு, நண்பர்களாக இருக்கீங்க, இப்படி ஒரு நட்பா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த நட்புக்கே இந்த ஏதோ செஞ்சாகணுமே அப்படின்றது. 2வது அவங்க எடுத்த படங்கள் 2மே எல்லாருக்கும் பிடிச்ச படம், கேட்கவே தேவையில்லை, அவ்வளோ பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தான் அதுக்குள்ளே போகிறேன், நான் தான் இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். அது எனக்கு தான் பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். கதை சொல்லும்போது கூட அப்படியே அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு விட்டாப்புல, அப்படி போட்டு சார் அப்படின்னு வரும் சொல்கிறாப்புல. நான் சொல்லலை, நான் பாட்டு சீரியஸாக பார்த்தேன். கேட்டுக்கிற யுவராஜ் சிரிக்கிறாப்புல, யுவராஜ் அழுகிறாப்புல, என்னடா கூட வந்த ப்ரொடியூசர் அழுகிறாப்புல. நான் அப்படி திரும்பி பார்க்குறேன், ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு அழுகிறாப்புல. திடீர்னு அவர் சிரிக்கிறாரு. ஓகே, இது சைடு எஃபெக்ட் கொடுக்குறாங்க போலுக்கு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் கேட்ட கதையிலே ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி கேட்டு. உண்மையிலே ஒரு கதையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தவித மாற்றமும் செய்யாமல்
அப்படியே இருக்கிற இதை மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை. அது கரெக்டாக இருந்தது. அது கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க. எந்த மாற்றம் இல்லாமல் செஞ்சது தான் இது அபியோட இந்த டைரக்டரோட வெற்றியாக நான் நினைக்கிறேன். அது ஒன்று. அப்புறம் ஏன் அவர் சொன்னார் சார், ஏன் சார் நான் அவ்வளோ சொன்னேன் நல்லா பேசின பிறகு நீங்கள் ஒரு தடவை கூட சிரிக்கல. இல்லைடா உன்னை டிஸ்டர்ப் பண்ணா, நீ ஒரு காமெடி படம் பண்ணுற, காமெடி சொல்கிறேன்னா உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்குவேன், உள்ளுக்குள்ளேயே ஆடுவேன், எல்லாமே உள்ள இன்னர் இது ஆடுவார். ஆனால் வெளியில் இல்லை, உன்னை டிஸ்டர்ப் ஆகிடுவேன் நான் சிரித்து, அதனால் அடுத்த லைனுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் சிம்ரன் மேடம் இந்த படத்துக்கு அப்போ சொல்லும் போது எனக்கு இல்லை, சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னாங்க. சார் சிம்ரன் மேடம் கதை சொல்ல போகிறேன், இப்படி என்ன சொல்லுங்க, தான் எனக்கு ஒன்று போடுவேன், மியூசிக்கை போட்டு அப்படி இப்படி நடிச்சு காமிப்பேன், அது அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பிடிச்சிரும். அப்படியா சார், கண்டிப்பாக பிடிக்கும்டா அப்படின்னு அடுத்தவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் ஓகே பண்ணால் அந்த கதை அவங்களும் இதில் வந்தது எல்லாம் கேட்டது. சிம்ரன் நீங்கள்மா எப்படி, ஏன்ப்பா நாங்கள் நடிக்கக்கூடாதாப்பா சிம்ரன் மேடத்தோட? இன்னும் இல்லைங்க, நீங்கள் கிராமம்னா கிராமத்திலே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஏன் அங்கே நடிக்கக்கூடாதா, எங்களுக்கு சிம்ரன் கிடைக்கக்கூடாதா? இது என்ன எல்லாருடைய ஏக்கம் தான்ப்பா, அது எல்லாரும் இது பண்ணுறதுனால அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா? என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா, அது அப்படி தான் கதை பாருங்க அப்படின்னா. அப்படி தான் சிம்ரன் மேடத்தை எல்லாம் கேட்குற கேள்வி. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்கு சிம்ரன் மேடம் இந்த படத்தில் எல்லாருக்கும் பிடிச்சவங்க சிம்ரன். அது கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த குடும்பமாக உங்களுக்கு என்னையும் சிம்ரன் என் குழந்தைங்க பசங்க எல்லாத்தையும் உங்களுக்கு அது பிடிக்கும். அவங்க அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்கள அதாவது என்னென்னா அவங்கள எனக்கு இன்னொன்று அவங்கள பாராட்ட வேண்டியதெல்லாம், இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினாக நடிக்கலாம். இந்த படத்துலேயும் அவங்க ஹீரோயின் தான், நான் ஹீரோ அவங்க ஹீரோயின். ஸோ அவங்க எப்போவும் ஹீரோயினாக நடிக்கலாம். ஸோ அது ரொம்ப அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்கள எல்லாருமே வரும்போது சிம்ரன் மேடம் கொஞ்சம் பயந்தாப்புல, டைரக்டர் சார் சிம்ரன் மேடம் இருக்காங்க, இவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பயப்படுவார். ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு பாஸ்கர் சார் இப்படி போய் பேசி இப்படி பண்ணு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் பண்ணது. இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, இது ஈழத்தமிழை பேசுகிற ஒரு இது. நான் பேசுகிறது ஸ்ரீலங்கன் தமிழ், ஈழத்து தமிழ் பேசுகிற ஒரு குடும்பம் இங்கே எப்படி சர்வே ஆகிறாங்க அப்படின்றது. இது பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியாக தெரியும், காமெடியாக இருக்கும். எப்படின்னு யூஸ்வலாக ஸ்ரீலங்கன் படமோ ஒரு ஈழத்தமிழ் படங்கள் எடுக்கும் போதோ அது சோகமாகவும் கஷ்டமாகவும் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த படம் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு சிரிக்க வச்சுட்டே இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம், அவங்க வலிகளை. அதாவது ஒரு சந்தோஷத்தை, வலியை மறைத்து தான் சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியும். அந்த வலிகளை மறைத்து இந்த குடும்பம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும். அப்படி தான் வரும். ஏன் அவங்க சந்தோஷம் கொடுக்குறாங்கன்னா, அவங்க அடுத்த ஜென்ரேஷன், அவங்க குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகள் நம்ம பட்ட கஷ்டம், நம்ம விட்டு வந்த உறவுகளையும் நம்ம தமிழையும் நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு அவங்க வழியை மறந்து கொடுக்கக்கூடிய படமாக அது இருக்கும். அதுதான் அவங்க வழியை மறந்து அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா தமிழரும் எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா தமிழர்களுக்கும், உலகத்தில் உள்ள எல்லா ஈழத்தமிழர்களும் அவங்க பசங்க பார்க்கும்போது, இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுடைய கல்ச்சரையும் நம்மளுடைய தமிழும் மறந்துட்டு நம்ம இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தமிழ் நம்ம மொழியை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு 10 பேர் அப்படி மாணவர்கள் வந்தாங்கன்னா, பசங்க வந்தாங்கன்னா, அதுதான் இந்த படத்தோட வெற்றியாக நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த படத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாம் நம்பிக்கை தான் இருக்குது. அது மாற்றும், உலகத்தமிழர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க அதை அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அவங்க ஃபேமிலியோடு கூப்பிட்டு பார்ப்பாங்க. இங்கே உள்ள மக்களும் அவ்வளோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கேருந்து போய் அங்கே கஷ்டப்படுற, அங்கே வழியாக வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல அவங்கள சிரிக்க வச்சுட்டே தான் சொல்லுவாங்க. எங்கேயுமே அவர் இது பண்ண மாட்டார். பட் ஃபீல் குட் மூவியாக கண்டிப்பாக இருக்கும். அவர் சொன்னார் எப்படி இந்த படத்தை இது பண்ணேன்னு நான் கேட்கும்போது, அவருக்கு இன்ஸ்பயர் ஆனது தெனாலி படம். அதை அவர் சொல்ல மறந்துட்டார். தெனாலி படத்தை நான் இன்ஸ்பயர் பண்ணி தான் சார் இதை நான் எடுத்தேன். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெனாலி மொழி படங்களை ஞாபகப்படுத்தும் நம்புகிறேன் நான். அது கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும் அப்படின்றது. இந்த படத்தில் மலையாளத்திலேருந்து வந்திருக்காரு. அந்த மலையாள இதெல்லாம் மறந்து அழகாக என் மகனாக சூப்பராக பண்ணார். நான் உங்கள் கதை சொல்லும் போதே சொன்னேன், இதில் யாரும் நடிக்க மாட்டாங்க, எந்த ஹீரோ நீ போயிட்டு வா, எங்கே சுற்றி வந்தாலும் என்கிட்ட தான் வர முடியும். ஏன்னா இவ்வளோ பெரிய பையனா யாரும் எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். சில ஹீரோக்கள் நடிப்பாங்க, சிலர் நடிக்க மாட்டாங்க. அதுதான் அப்படி. இது எனக்கு தான் இந்த கதை இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படி வந்தார் மிதுன், சூப்பராக இருந்துச்சான். பெரிய டைலாகு, நானும் அவனும் பேசுகிற ஒரு சீனு
அதில் வந்து ரொம்ப அற்புதமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, இன்னும் இவ்வளோ சீன் இருக்கு, பட் என்னோட டைலாக் இருக்குது எப்படி பேசுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அற்புதமாக பேசி இது பண்ணிட்டாப்புல. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த படத்தில் யோகி பாபு சார் எல்லாமே இருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இதில் இருக்காங்க. யோகி பாபு இருக்கார், நான் இருக்கேன், எல்லாமே இருந்தாலுமே அந்த குட்டி பையன் முள்ளியாக நடிக்கிறான். அவன் தான் இந்த படத்தில் காமெடியனே. உங்களை சிரிக்க வைக்க போகிறது அந்த பையன் தான். நாங்களாம் காமெடியன், நாங்களாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, அவன் தான் காமெடியனாக இருப்பான். அது இது பண்ண மாட்டோம், அது கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். அப்புறம் மியூசிக் ஷான் ரோல்டன், அது அவரோட நம்ம ஒரு படத்தில் நம்ம பாட கேட்டுக்கிட்டே இருந்தோம், அவரை பிடிக்க முடியல. அது ஒரு படம், ஒரு பாட வருவார், நான் ரொம்ப பிஸியாக இருந்தார், பாட முடியாதுன்னாங்க. ஆனால் இந்த படத்தில் எனக்கு 2, 3 எத்தனை வாய்ஸு கொடுத்துக்கிட்டே இருக்கார். இது பார்த்தா நம்ம அடுத்த படத்தில் ராஜ்மோகன் படத்துலையும் அவர் தான் மியூசிக்கு. வா வா நீ அப்போ விட்டல, இப்போ நான் பிடிச்சிட்டேன் பார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் ப்ரொமோஷன் போடுறதெல்லாம் அவரும் நானும் அழகாக சேர்ந்து போயிட்டுருக்க ஒரு விஷயம். மோகன்ராஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈசனில் பண்ண மோகன்ராஜ் இந்த படத்தில் முழு பாடல்களும் எழுதியிருக்காரு. அடிக்கடி அவரை பாராட்டி சொல்லும் போதெல்லாம் எனக்கு நான் ஜெயித்த மாதிரியே அப்படி இருக்கும். அவரை பற்றி சொல்லும்போது சார் தேங்க்யூன்னு சொல்கிற மாதிரி. மோகன்ராஜ் சார் அப்போவே அவர் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி, இதெல்லாம் எழுதியிருக்காரு, எனக்கெல்லாம் தெரிலங்க, இங்கே எந்த பாட்டு எழுதியிருக்காருங்க, இந்த பாட்டு எழுதியிருக்கான்னு ஷாண்டோல்னு சொல்லுவாங்க. தெரியுங்க அவர்கிட்ட, நான் அப்போ இருந்து சொல்கிறேன், பின்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க. இன்றைக்கி முன்னாடி உட்காந்துருக்காரு. இப்போ தான் நீங்கள் எல்லாருக்கும் தெரியுவீங்க. இந்த முன்னுக்கு வர்றதுக்கு தான் இத்தனை வருஷம் நம்ம எழுதுறதுல யார் எழுதுன்னு தெரியாது, உங்கள் முகம் தெரியும். இப்போ உள்ள கவிஞர்கள்லாம் ஒரு பாட்டு எழுதிட்டு முகத்தை அப்படியே காமிச்சுக்கிறாங்க, ஆடுறாங்க. அதனால தான் இந்த படத்தில் ஆட விட்டுருக்கோம். அவரை வாங்க ஆடுங்க, அப்படியும் இருட்டுக்குள்ளே போகிறாரு, ஏற்கனவே முகம் தெரியலன்னா உன்னை இங்கே ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில் தான் ஆடிடுவார். அப்பயும் கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் ஆட வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோ சிறப்பாக இந்த பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனால் ஒன்று சொல்லுவார் அடிக்கடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வரிகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷமாக நீங்கள் கேட்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி வலிகள், சந்தோஷமான பீட்டை கேட்டாலும் வலிகள் இருக்கும், அப்படி தான் இந்த படம் இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க, உள்ள அவங்களோட கஷ்டங்கள் சந்தோஷமான இந்த ஹாப்பி டேஸ்னுவாங்கள்ல, ஹாப்பி லைஃப், அந்த மாதிரி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அன்பை போதிக்க போது இந்த படம். வெளியில் வரும்போது நீங்கள் அன்போடு வந்தாலே அதுவே எங்களுக்கு வெற்றின்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் இவங்க எடுக்கிறாங்க இந்த படம், இன்னொன்றும் பர்சனலாக ஜெயிக்கணும். ஏன்னா அவங்க எடுத்த 2 படத்தோட இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நானே பயந்து, என்னப்பா இவ்வளோ செலவழிக்கிறீங்க, வேணாம்ப்பா அப்படின்னா, இல்லை சார் இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இதை நல்லா பண்ணும் சார், இவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணது மறக்க முடியாத ஒன்று. அவங்களுடைய நம்பிக்கைக்கு இந்த படம் வெற்றி பெற்று அவங்களுக்கு என்ன செலவழிச்சாங்களோ அந்த காசு கொடுத்துட்டாலே எனக்கு ரொம்ப, ஒரு ப்ரொடியூசராக நான் சந்தோஷப்படுவேன். அது வரணும், அப்போ தான் அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இதை நீங்கள் தேட்டரில் May 1 படம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் பாருங்கள். நானும் உங்களோட சேர்ந்து அதை ரசித்து பார்க்குறேன். மறந்துடாதீங்க, நீங்கள் தான் உங்களோட ஆதரவை தரணும். May 1 மறந்தாமல் பாருங்கள். தேங்க்யூ சார். சூப்பர் சார். ஸோ வழக்கம் போல் பயங்கரமாக கலக்கி பேசிட்டீங்க சார். ஸோ பயங்கர என்டர்டெய்னிங்கான விஷயமா இருந்தது. ஸோ இப்போது பட குழுவினரிடம் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல ரொம்ப ஆவலாக இருக்காங்க. டைரக்டர் சார் ஹாய் சார். இல்லை, பொதுவாக இலங்கையிலேருந்து அகதிகளாக இங்கே வர்றவங்க அகதி முகாமில் தான் இருக்க முடியும். நீங்கள் வெளியில் தனியாக வீடு எடுத்து தங்க வச்சுக்கிற மாதிரி கதை வச்சுருக்கீங்க. போலீஸ்லேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்காங்க. கேட்கல சார். போலீஸ்லேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி கதை எழுதியிருக்கீங்களான்னு கேட்டேன் சார். அது நீங்கள் படத்தில் அதுக்கான காரணம் கரெக்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை படத்தில் என்னால் இப்போ சொன்னேன்னா அது ரிவீல் ஆகிடும், அது படத்தில் உங்களுக்கு அது ஜஸ்டிஃபைட் ஆகிடும் அந்த படத்தில். சசி சார், நீங்கள் சிம்ரனை பற்றி சொன்னீங்க, நான் ஏன் சிம்ரன் கூட நடிக்கக்கூடாது அப்படின்னு. அவங்களும் உங்கள் கூட நடிக்க ஒத்துக்கிட்டாங்க, கதை நல்ல இது. நீங்கள் அவங்கள்ட்ட பார்த்த வியந்த விஷயம் என்ன விஷயம்? அது ரொம்ப சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு ஏஜ்டாகவும் நடிச்சிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் சிம்ரன் ரசிகரா? எடுத்தோன்னே எங்களை பற்றியெல்லாம் கேட்கல, நீங்கள் சிம்ரன் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் நடிச்சிருக்கேன், அதுதான் ஒன்று. அவங்களோட ஏன் உண்மை வராது? ஓகே, பிடிச்ச பர்ஃபெக்ஷன். அவங்க சூப்பர் பெர்ஃபார்மருங்க. அவங்க இப்போ வரைக்கும் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஏன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான். நீங்கள் ஏஜ் ஆகிடுச்சுன்னா சொல்கிறேன், அவங்களுக்கு வயசே ஆகாதுங்க, அவங்களுக்கு வயசே ஆகாது, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இவர் சொல்லும் போதும், அந்த இலங்கை தமிழ் பேசும்போதும், எங்களுக்கு நாங்கள் ராமேஸ்வரத்தில் எடுக்கும்போது அவங்களோட கன்னத்தில் முத்தமிட்டால்
ஞாபகம் இருக்கா? கன்னத்தில் முத்தம் முத்தார் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு? எங்களுக்கும் அது ஞாபகம் வந்துச்சுண்ணே. அதுதானே வந்துச்சு. சார் சசிகுமார் சார், அதாவது இந்த படம் வந்து அகதிகளாக வெளில வந்து அவங்க வந்து அது டூரிஸ்ட் மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கீங்களா? ஏன்னா இலங்கை அகதிகள்னாலே நமக்கு ஒரு இறக்கம் இந்த மாதிரி தான் ஏற்படும். இந்த படத்தில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு போட்டிருக்கீங்க, இலங்கை சப்ஜெக்ட்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அவங்க வந்து ஊர் ஊராக போய் இப்போ கனடா, அமெரிக்கா, நம்ம தமிழர்கள் கூட அப்படி இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. அதை தான் சொல்லியிருக்குது அந்த படம். எப்படி அகதிகளாக வந்து ஆனால் அவங்க துன்பத்தை வெளியில் காட்டிக்காமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் அதை பார்க்கணும். ஏன் வந்தாங்க, என்ன டூரிஸ்ட்டுன்னு எதை மீன் பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் இப்போ ரிவீல் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ எல்லாமே ஒரு லைட்டராக தான் சொல்ல முடியும். ரொம்ப நாங்கள் வந்து உணர்ச்சிபூர்வமாக இதை ரொம்ப இன்னும் சொல்ல முடியாது. சென்சார் இருக்குது, எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் அதனால தான் இதை வந்து ஒரு லைட்டராகவே அந்த படத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். சார் அதே மாதிரி இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆக போகுது. நேற்று டூரிசம் பிளேஸில் அவ்வளோ பெரிய மனித தாக்குதல் நடந்திருக்குது காஷ்மீரில். நீங்கள் வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு அயோத்தியில் கூட நடித்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி சூழலில் இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெளியில் வர்றப்போ உங்களோட கருத்து, அதாவது இதுலேயும் அன்பை தான் வலியுறுத்துறோன்னு சொன்னீங்க. ஹியூமனிட்டி தாங்க எப்போதுமே அது முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் வந்து அதில் தான் நான் வந்து இந்த படத்துலையும் சொல்லியிருக்கோம், மனித இதில் தாக்கக்கூடாது, ஒவ்வொரு மனிதனும் யாராக இருந்தாலும் தாக்கக்கூடாது, தவறான ஒரு விஷயம். ஹியூமனிட்டி ரொம்ப முக்கியம். இதில் அன்பை போதிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மாறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான், அவ்வளோதான். சத்யண்ணா சார் வந்துட்டியா? வா. இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி தக் லைஃப் ஆடியோ லான்ச் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா உலக நாயகன் வந்து ஹிந்திலாம் பேச வரல, பொலிட்டிக்கல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசுகிறோன்னு சொன்னார். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆங்கிலத்தை விட தமிழை கற்றுக்கணும்னு சொல்கிறீங்க. நீ அங்கே வம்புழுக்காத, இங்கே வந்து இது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. ஏன்னா இங்கே டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி தான் பேசணும். நீ இப்படி தான் எல்லாத்துட்டையும் வாங்கி கட்டுற. உன்னை சிவராஜ்குமார் சாரும் உன்னை தானே கேட்டார். இவர் தானே அன்னைக்கே நான் கை தட்டினது நான் தான். அதுக்கப்புறம் வேற யாரோ சொன்னாங்களே, மொத்த கம்மி பரிசியா இங்க பாரு. காவேரி பிரச்சனை இரு இல்லம்மா, இது டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தக் லைஃப். இது என்னுடைய கருத்து, என் கருத்தை தான் நான் சொல்ல முடியும். இது என்னன்னா ஆங்கிலம் கற்றுக்கணும், ஆங்கிலம் கற்றுக்க வேணாம்னு சொல்ல. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, அங்கே உள்ள மாணவர்கள் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் தமிழை மறந்துட்டாங்கன்னு சொல்கிறோம். அதுதான் கமல் சார் தலைவரும் அதை தான் சொன்னார். ஓகேங்களா? அப்போ அவரும் அதை தான் சொன்னார். ஆங்கிலம் நீங்கள் கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஆங்கிலம் கற்றுக்கோங்க, ஆனால் தமிழையும் உங்கள் கலாச்சாரத்தையும் கல்ச்சரையும் மறக்கக்கூடாது. மொழி தானங்க நம்மளை அடுத்து இழுத்துட்டு போக முடியும். நம்ம மொழி அழிஞ்சிருச்சுன்னா, ஏன்னா என் கூட வந்த ஒருத்தவர், அவர் பையனோட வந்தார். அந்த பையன் இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கிறான், பேசுகிறான், என்கிட்ட பேசிகிட்டே இருந்தான். அவன் எந்த தமிழ் படமும் பார்த்ததில்லை, ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தான். அப்போ அவர் ஃபீல் பண்ணி சொன்னார், நாங்கள் எங்கள் எங்களோட நாட்டை விட்டு வந்துட்டோம், ஆனால் இவன் வந்து இதை தான் கதைச்சி கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதை மட்டும் கதைச்சிட்டு இருக்கான், இங்கிலீஷ் மட்டும்தான் கதைச்சிதான், அடுத்த கல்ச்சர் தெரிலன்னு. அவங்க பார்க்கணும், அவங்களுக்கு ஆல்ரெடி ஆங்கிலம் தெரியுது இல்லை, ஆனால் தமிழ் உன்னுடைய மொழியை கற்றுக்கோன்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன். சசியண்ணா, ஆனால் இங்கே தொடர்ச்சியாக வந்து ஏஜ்டாகவே நடிக்கிறீங்க. உங்கள் கதைக்கு வரவங்கள வந்து உங்களுக்கு ஏஜ் தான் கேட்குறாங்களா, இல்லை இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹீரோஸாக இதை பண்ண போகிறீங்களா? ஆனால் ஏஜ்டுனா கமல் சார் அப்பயே இது பண்ணிட்டாரு. இது அப்பயே கமல் சார் படங்கள், கடல் மீன்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நாயகன் பார்த்தீங்களா? கடல் மீன் எல்லாமே அப்படி தான். ஏன்னா இப்போ எந்த நடிகரும் இந்த பையனை அப்பாவை நடிப்பாங்களா? நடிக்க மாட்டேன். நானும் நடிக்க மாட்டேன்னா? இப்படி ஒரு படத்தை நான் மிஸ் பண்ணுறேன்னா? இந்த படத்தை நான் கொண்டு போகிறது ஒரு 5 பேர். அயோத்தி படம் பார்த்துட்டு, அவங்களுக்கு தெரியும், அயோத்தி படம் பார்த்து அயன் யாராவது நடிப்பாங்களா? நடிக்க மாட்டாங்க. ஏன்னா சண்டை கிடையாது, எதுவும் கிடையாது, சும்மா வண்டி ஓட்டணும், கடைசி ஒரே ஒரு வார்த்தை தான். அதுக்கு தான் அயோத்தி பார்த்துட்டு கவர்மெண்ட்டில் ஒரு இதே போட்டாங்க. எனக்கே அது தெரியாது. ஒருத்தவங்க, நான் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த ஆஃபீஸர் சொன்னாங்க, கவர்மெண்ட்டில் சார் உங்கள் அயோத்தி உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க. என்ன கவர்மெண்ட்டில் ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த இறந்தவங்களை கொண்டு போகிறதுக்கு இத்தனை சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க. 1 லட்சமோ 2 லட்சமோ அவங்களுக்கு மானியம் கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்க, உங்களால் 500 பேர் உங்களுக்கே தெரியாமல், அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியாமல் 500 பேர் பயனடைஞ்சிருக்காங்க, நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க 500 குடும்பத்துக்குன்னு சொன்னாங்க. இது எனக்கு தெரியவே இல்லை. இது ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியுது. இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி ஒரு படங்களில் நடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன
70 வயசு தாத்தா வேஷம் போட்டாலும் போட்டுருவேன், அவ்வளோதான். நம்ம வேஷம் போட தானே வந்திருக்கோம், அதுதானே நம்ம வேலை. திடீர்னு காலேஜ் பையனா போவேன், அடுத்த படத்தில் காலேஜ் பையனா நடிக்க வைப்பாங்க, காலேஜ் ஒன்று அப்போ ஏன் காலேஜ் பையன் நடிச்சுன்னு கேட்பீங்களா? கேட்க முடியாது. அது நான் நடிப்பேன்ட்டுவேன், அதுக்கு தான் அது, அவ்வளோதான். சசி சார், சசி சார், சசி சார் இங்க யாரு இங்க இங்க என்ன? ஐயோ என்னண்ணே? இல்லை, சென்னை வந்து எல்லாரையும் வாழ வைக்கிற அன்னை. நீங்க மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்து இங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு திரும்பவும் வந்து ஊருக்கே போய் பழப்பு நடத்திட்டீங்களே, என்ன காரணம்? அப்புறம் இந்த இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு வர்றீங்க, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கப்புறம் வந்து ஸ்டுடியோ ஒன்று நீங்களும் சமுத்திரக்கனியை கட்டுறது தான் முன்னாடி சொன்னீங்க. இந்த 3 கேள்விக்கு வரிசையா பதில் சொல்லுங்க. இது வேணாம், ஒரு கேள்விக்கே ரொம்ப தாகாது நீங்கள். ஆனால் முதல் கேள்வி வந்து சென்னையில் வந்து இது பண்ணுறோம், என் சொந்த ஊர் அதானே, என் வீடு அதுதானே, டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு புள்ள தானே, என் ஊருக்கு தானே நான் போக முடியும். ஸோ என்னுடைய ஊர் என்னுடைய இடம் அப்படின்றனால நான் அங்கே போயிட்டேன். அது விவசாயம் அங்கே இருக்குது, என்னுடைய குடும்பம்லாம் அங்கே இருக்கனால நான் அங்கே போயிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இது இங்கே வந்துட்டோம் அங்கிட்ட ஒன்று என்ன இருந்தாலும் அங்கே தானே நான் போகணும் அப்படின்றதில் அங்கே இருந்தோம். சென்னையில் அந்த நானும் சமுத்திரம் கரெக்டாக அவங்ககிட்ட சொன்னோம், ஒரு ஸ்டுடியோ கட்டணும், கண்டிப்பாக அது பண்ணுவோம். அதற்கான வேலைகள் ஒரு இடம் வந்து அது ஃப்யூச்சரில் நாங்கள் கட்டலாம்னு யோசிச்சுருக்கோம். அது பண்ணோம். ஏன்னா அங்கே வந்து எல்லா இதையும், ஏன்னா இப்போ நாங்கள் அங்கே போயிட்டோமே, இதையும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா எடிட்டிங்கு டப்பிங் எல்லாம் எடுத்துப்போம், ஈஸியாகிடும். அதுதான் அது பண்ணுறோம். சரி சார், இந்த படத்தில் ஒரே நிமிஷம் மணி சார், இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க, வல்வெட்டித்துறை அப்படின்னு ஊர்லேருந்து அந்த ஃபேமிலி வருது வச்சுருக்கீங்க. அந்த வல்வெட்டித்துறை எவ்வளோ வரலாற்று முக்கியத்துவம்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஈழத்தமிழுடைய வழியை வேதனைகளை தமிழ் சினிமா சரியாக பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிங்களா? நாங்களாம் ஃபேஸ்புக்லேயோ விஷுவல் சோசியல் மீடியாவில் ஏதாவது போட்டால் கூட பிளாக் பண்ணியிருந்தாங்க, அது பேர் போட முடியல, ஃபோட்டோ போட முடியல, அதுக்கான வாய்ப்பே இல்லை. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? பதிவு பண்ணலை சார், பண்ணவும் முடியாது சார். நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்ட லெட்டருக்கே இப்போ பிளாக் போடுறாங்கன்னா, படமாக நாங்கள் எடுத்தால் கட்டு தான் போடுவாங்க. ஸோ அப்போ அது முடியாது. ஏன்னா அது அதை இந்த மாதிரி படங்கள் மூலம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டர்வே எடுத்துகிட்டு தான் வர முடியும். நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இதை நீங்கள் சொல்கிற விஷயங்களை ரொம்ப வழியாக அதை சொன்னோம்னா அதை வந்து எடுத்துகிட்டு போகணும். அது சென்சார் இதுதான் ஆகும், சென்சார் கட் ஆகும். இது நம்ம இல்லை, நம்ம இந்திய அரசாங்க சென்சார் இருக்குது, அந்த தணிக்கை குழு பண்ணுறபடி நம்ம இது பண்ணணும். ஸோ அப்போ அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது அதை கட் பண்ணுவாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது மாறினா தான் நாங்கள் எடுக்க முடியும். அதான் 2 கொஸ்டின்ஸ். ஒன்று வந்து சார், இதில் இல்லை, இது வந்து தெனாலி படம் கமல் சார் படத்துலேருந்து பார்ட் 2 பண்ணலான்ற மாதிரி எனக்கு முன்னாடி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ நான் அந்த ஐடியா நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நான் முதல் படமாக ஒன்று பண்ணும்போது நான் இதை ஆரம்பித்தேன் எழுதுறதுக்கு. பட் இது வேற ஒரு கதையாக மாறிச்சு. ஸோ இதோட ஹோல் ஐடியா அப்படி தான் கிடச்சிது எனக்கு. அண்ட் இது அரசியல் பேசியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அரசியல் பேசணுன்ற ஒரு விஷயத்தில் இது வந்து படத்தில் வந்து நாங்கள் இதெல்லாம் பேசணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பேசல. ஆனால் அரசியல் இல்லாத ஒரு படம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அந்த விஷயத்தில் நாங்கள் என்னென்ன அந்த கதையே உங்களுக்கு ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து மேலோட்டமாக சில விஷயங்கள் உங்களுக்கே சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் அரசியல் பேசணும், வாங்க இதில் வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த படத்தில் எதுவுமே பண்ணல. ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா, ஒரு சந்தோஷமாக பார்க்குற ஒரு படமாக தான் நாங்கள் இதெல்லாமே பண்ணியிருக்கோம். இல்லை சார், நாங்கள் ரிசர்ச் பண்ணி அதனால தான் சொல்கிறேன், நாங்கள் வந்து இதில் வந்து ஒரு அரசியல் படமாகவே நாங்கள் அது பண்ணல. இது ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு கதை. இது வந்து அரசியல் படமே கிடையாது. இது ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு அழகான ஒரு அப்பா, பையன், அவரோட மனைவி, ஸோ இவங்க 4 பேர் சுற்றி நடக்கிற ஒரு அழகான கதை, அவ்வளோதான். டைரக்டர் சார், உங்களுக்கு தான் கொஸ்டின் அண்ட் தேர்ஸ் ஆல்சோ கொஸ்டின் டு த ப்ரொடியூசர். 2 கொஸ்டின்ஸ். உங்களுக்கு முதல் கொஸ்டின் கேட்டுறேன். இந்த படம் எடுக்கும்போது இங்கே பேசின எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல அவங்க கிட்ட எப்படி நீங்கள் நரேட் பண்ணீங்களோ எந்த மாறுதலும் இல்லாமல் அதே சொன்ன மாதிரியே எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அப்போது அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா, இது எங்கேயும் நேரில் பார்த்தது தான் நான் வந்து இந்த கதையை வந்து உங்களுக்கு டைரெக்டாக எங்கேயும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கேயுமே ஐயம் இல்லாமல் இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு வந்து சர்டன்ட்டி இருக்குன்னா, நீங்கள் எங்கேயும் நேரில் விட்னஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்பார்க் கிடச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? 1. 2, ப்ரொடியூசருக்கு இது ஒரு ரொம்ப நல்ல படம். ட்ரெய்லர் வந்து காட் இஸ் இன்ட்ரெஸ்டட். இப்போ நீங்கள் டீசர் ரிலீஸ் பண்ணும்போதே வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் இது பண்ணாமையே வந்து நிறைய பேருடைய அட்டென்ஷன் வந்து இது வாங்குச்சு. பட் இட்ஸ் கம்மிங் ஆன் May 1 அண்ட் ரெட்ரோ இஸ் ரிலீசிங் ஆன் இட். நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? வில் யூ பி ஏபிள் டு டேக் ஆன் அ பிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அ பிக் ஃபிலிம் லைக் ரெட்ரோ? சார், முதல்ல விஷயம், இது உலகம் ஃபுல்லாக இது நடந்த ஒரு விஷயந்தான். இது வந்து ஒரு குடும்பத்தை பற்றின ஒரு கதை கிடையாது. இது உலகம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். இன்ஃப்ளூயன்ஸாக எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு பர்சனலாகவே சில கனெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட்
இன்னொரு விஷயம் என்னன்னு சாரி அடுத்து என்ன கேட்டீங்க நீங்கள்? இல்லை சார், ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இல்லை சார், என்னென்னா இப்போ வந்து ஓடிடி இருக்கிறதுனால இப்போ நம்ம டிசைட் பண்ணுறதே இல்லை சார் டேட்ஸ் எல்லாம். இப்போ வந்து நார்மலாகவே இப்போ நம்ம ஒரு ஒரு சர்டனான ஒரு கம்பெனிக்கு படம் கொடுத்துருக்கோம்னா அவங்களோட ஸ்லாட் இருக்கும். லைக் இப்போ அந்த ஒரு நிறுவனம் படத்தை வாங்கியிருக்காங்க, அந்த நிறுவனத்தை வந்து மே கடைசியில் இந்த படம் ஓடிடியில் வரணும், நாங்கள் அந்த மாதிரி தான் சைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லாமல் தான் சார் பண்ணுறோம். ஸோ வந்து காம்படேட் பண்ணுன்ற எண்ணங்களே இல்லை, ஏன்னா அது மிகப்பெரிய படம். ஸோ நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார், இதுதான். வேறு எந்த ஒரு காம்படிஷன்ன்ற ஸ்பேஸ்க்கே இடம் இல்லை சார். இது என்டையராக வந்து ஒரு வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு இந்த டேட் தான் அவைலபிளாக இருக்குது, அதனால தான் சார் இந்த படத்தை நாங்கள் பண்ணுறோம் டேட்டில், வேறு எதுவும் இல்லை. அண்டு வந்து நீங்கள் இன்னொரு கேட்டிருந்தீங்க, இந்த படம் வந்து உண்மை அந்த மாதிரி இருக்கா சார்? நார்மலாகவே என்னென்னா எல்லாருமே வீட்டை விட்டு வரும்போதோ ஊரை விட்டு வரும்போதோ வந்த ஒரு இப்போ நான் ஒரு எக்கனாமிக்ஸ் கிரைசிஸ் ஸ்ரீலங்காவில் இருந்துச்சு, அந்த டைமில் ஒரு ஃபேமிலி அங்கேருந்து வெளில வரும்போதும் அங்கே அந்த அந்த குடும்பம் வந்து இங்கே என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ அது வந்து ஸ்ரீலங்கா இல்லைனா கூட நீங்கள் ஒரு சொந்த ஊரை விட்டு வர ஒரு ஃபேமிலிக்குமே அது கனெக்ட் ஆகும் சார். நீங்கள் அந்த மாதிரி அரசியல் படுத்தப்படுறதுக்கான விஷயங்கள், ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் எதுவுமே நாங்கள் அட்ரஸ் பண்ணப்படல. இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து தமிழ் மக்கள்கள் அங்கே போய் லண்டன்லேயோ இல்லை சிங்கப்பூர் மலேசியாவில் இருப்பாங்களா அவங்கள பற்றி இது போகணும். ஜென்ரலான ஒரு டாபிக் தான் அது. இந்த ஸ்ரீலங்கன் பேஸாக நாங்கள் வச்சுருக்கோம், அதுதான். அதுவும் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசி நாங்கள் வச்சுருக்கோம். அந்த தமிழ் பேசும்போதும் அது ஒன்று இருக்குது. அது அந்த தமிழை வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் இருக்கணும், அது ஒன்று. பேஸாக ஃபுல்லாக ஸ்ரீலங்கன் தமிழில் பேச வேணாம், அப்படி ட்ரை பண்ணோம். இல்லை அது ரொம்ப இங்கே உள்ளவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருக்குமான படமாக இது இருக்கும். எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமான படமாக இருக்கும். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும். டேரக்டருக்கு டேரக்டருக்கு ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி இந்த ரெஃப்யூஜியாக வர்றாங்க இல்லையா, ஸோ அவங்களால ரெஃப்யூஜியாக வர்றவங்க வந்து ஈவன் அவங்களோட குழந்தை இங்கே பிறந்தா கூட அவங்களால ஆதார் ஐடி எடுக்க முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க இங்கே ரெஃப்யூஜியாக மட்டும்தான் இருக்க முடியும். பட் இதில் அந்த படத்தில் வந்து ஆதார் ஐடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் அது ஃபோர்ஜரியாகவே இல்லை, அது படம் பார்க்கும்போது தான் தெரியும். அந்த மாதிரி எதுவும் நீங்கள் நினைக்கிற அந்த விளங்கமான விஷயம்லாம் நாங்கள் கரெக்டாக கவர்மெண்ட் சட்டத்திட்டப்படி தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம். இல்லாட்டி அவங்க கட் பண்ணியிருப்பாங்க, அது பண்ணியிருக்கோம். ஆனால் என்னோட பர்சனலாக ஒன்று இருக்குது, நான் சொல்கிறது அது இவங்க சார்ந்ததில்லை. இந்த மாதிரி அகதிகளாக இங்கே இருக்கிறவங்களுக்கு இத்தனை வருடங்களாக இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, எல்லாமே இருக்காங்க, அவங்களுக்கு உரிமை கொடுக்கலாம், குடியுரிமை கொடுக்கலாம்ன்றது என்னோட ஒரு விஷயம். இந்த படம் பார்த்துட்டு அப்படி ஒன்று நடந்துச்சா, நான் அயோத்தி பார்த்துட்டு ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த படம் பார்த்துட்டு அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா, கவர்மெண்ட் அப்படி ஒன்று பண்ணுச்சுன்னா அது சந்தோஷப்படுறதும் நானாக தான் இருப்பேன். ஏன்னா வெளிநாடுகள்லாம் அவங்களுக்கு குடியுரிமை பெற்றுட்டாங்க, இங்கே அது நடந்துச்சுன்னா போதும். இது நான் நிறைய ஸ்டேஜ்லேயும் அவங்களுக்கான விழாவுக்கு போகும்போதும் நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கருத்து கரெக்டாக வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். டைரக்டர் சார், யாரோ ஒருத்தர் சிம்ரன் ஏன் வரல ஏன்னாங்க அவங்க மேனேஜர் வந்தார், அதான் கேட்டேன். அவங்க லண்டனில் அங்கே மாட்டிட்டாங்க, வர முடியல, அதனால். ஸோ அதனால் அவங்க லண்டனில் இருந்தாலும் அங்கே விசா அந்த பிரச்சனைகளுக்கு கரெக்டாக இங்கே வர முடியல, அதனால் எங்களை விட்டுட்டு ஃபேமிலி டூர் போயிட்டாங்க. நாங்கள் போய் சேருவோம் இனிமேல். கரெக்டு, ஜெயிச்ச உடனே நல்லா போடுச்சுன்னா கூப்பிட்டு போங்க லண்டனுக்கு. டைரக்டர் சார், லாஸ்ட் ஒன்று ட்ரெய்லரில் வந்து ஒரு புலி காட்டி ஒரு சின்ன சிம்பல் இருக்கும். புலிகள் பற்றியும் இந்த படம் பேசுமா? இல்லை சார், இது அதை பற்றி பேசுகிற படம் கிடையாது. இது நாங்கள் வேற ஒரு சில விஷயங்களுக்காக சில விஷயம் காட்சிப்பட்டோம். அது புலி இந்த இதில் தான் வச்சுருக்கோம், அந்த இதுதான். அது அதை பற்றியெல்லாம் பேசாது. என்னென்னா அது சென்சார் கட்டு, அது நீங்கள் படத்தில் வராது. அது வழி இருக்குமா? கண்டிப்பாக அந்த டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்கோம். அது பார்ட் 2 எடுக்கிறதுக்கான வேலை பார்த்துருக்கேன். ஏன்னா கணி சார் எப்போ பார்த்தாலும் அதை சொல்கிறது, நந்தன் பார்ட் 2 பண்ணுங்கள், இன்னும் வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றத சொல்லுங்கன்றாங்க. அதுக்கான இது சொல்லியிருக்கோம். அது டைரக்டர் பண்ணாருன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். சசியண்ணே, இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது சொன்னீங்க நாங்களாம் வந்து சிம்ரனுக்கு ஹீரோ நடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. நீங்கள் தான் அவங்கள வந்து அப்ரோச் பண்ண சொன்னீங்களா? எனக்கே ஷாக்கு தான்ப்பா. நீ எப்படி இது பண்ணீங்களோ அதே மாதிரி தான் எனக்கு சிம்ரனா நானே கேட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது ஏன் அப்படின்னும் போது நீங்கள் படம் பார்த்தீங்க, இப்போ பார்த்தீங்கல்ல, பிடிச்சிருந்துச்சுல, 2 பேரையும் பிடிச்சிருந்ததில்ல.
அது மாதிரி இன்னும் ரொமான்ஸ் சீன்லாம் வச்சுருக்காரு. அதெல்லாம் இன்னும் படம் சப்போர்ட்டில் எங்கள் படம் ஹீரோயினை நாங்கள் தானங்க இது பண்ண முடியும். என் படத்து ஹீரோயினு அது என் கூட நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நான் தானே கொடுக்க முடியும், நாங்கள் தானே கொடுக்க முடியும்ல. சார் அதே மாதிரி சிம்ரன் கூட ஜோடி என்னங்க சிம்ரன் இல்லாம சிம்ரன் சார் ஃபைனலா சிம்ரன் கூட ஜோடி. ஆனா 2 பசங்க சில சமயத்துல குடும்பத்துல நம்ம பசங்களே நம்ம கொஞ்சம் இடைஞ்சலா இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா எங்கேயாவது? புரியல சார். சிம்ரன் கூட ஜோடி, ஆனா வந்து சில சமயத்துல குடும்பத்துல நம்ம பசங்களே நமக்கு இடைஞ்சலா தெரிவாங்க சில சமயத்துல. அந்த மாதிரி இங்க ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பா அது படத்துல சீன்ல வரும், பாருங்க. கண்டிப்பா பாருங்க, அதை சொல்ல மாட்டோம், சீனை பாருங்க. அண்ணே ஓகேண்ணே, முடிச்சிடலாண்ணே. ஓகே சிம்ரன் மேல கேட்டதா சொல்றேன். ஓகே அண்ணா இருங்க, ஒரு ஃபோட்டோ செஷன். டூரிஸ்ட் ஃபேமிலியோடைய ஆடியோ மற்றும் ட்ரைலர் லான்ச்சுக்கு வந்த நிறைய விஷயங்கள் இன்ட்ராக்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி படக்குழு சார்பாக ரொம்ப 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 நன்றி.